போன்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கெல்லாம் நமக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கல்லூரி நிர்வாகம், கல்லூரி முதல்வர், பல நிகழ்வுகளுக்கு நமக்கு பல நெறியாளர்களை கொண்டு வந்து பல நிகழ்ச்சிகளை இனிதே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்ம தமிழ்துறை தலைவர் அவர்களையும், இங்க குழுமி இருக்கக்கூடிய முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவர்கள், இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைவரையுமே முதல்ல வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்போ இன்னைக்கு உரையாற்றக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, இலக்கியங்களில் காஞ்சி என்கின்ற தலைப்புல நம்முடைய தமிழ்துறை தலைவர் அவர்கள் உரையாற்ற இருக்காங்க. அவருடைய சிறப்புகள் உங்களுக்கு தெரியும். இலக்கிய இலக்கணங்கள், நவீன கால இலக்கியங்கள், கணினி என்று எல்லா துறைகளிலுமே மேம்பட்டவர். இன்றைய உரையாற்றக்கூடிய நம்ம தமிழ்துறை தலைவர் அவர்கள் பல்வேறு புலமைகளில் சிறந்தவராக வீற்றிருக்கிறார். அவர்களை உங்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னும் கூடுதலா அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நீங்க இலக்கண வகுப்பு கண்டிருக்கீங்களான்னு தெரியாது. முதுகலை கண்டிருப்பாங்க. இலக்கணத்துலதான் அவர் பெயர் பெற்றவர். ஆனா நவீன இலக்கியங்கள்லயும் சிறந்தவர். இலக்கியங்கள்ல எப்படி இலக்கணத்துக்கு ஈடானது, இலக்கணத்தை எப்படி சொல்லி தரணும் அப்படிங்கிறத ரொம்ப புலமை பெற்றவர். இன்னைக்கு முதல் ஆய்வரங்கத்துல உரையாற்ற இருக்கிறார்கள். ஆய்வு அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா, நிறைய அறிஞர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. ஆய்தல் அப்படின்னா உள்ளதன் நுணுக்கம். ஒரு இலக்கியங்களையோ ஒரு இலக்கணத்தையோ நாவலையோ சிறுகதையோ எடுத்துக்கொண்டு அதனுடைய உள்ளதன் பொருளை, அதனுடைய சாரத்தை எடுத்து நாம ஆய்வுக்கு உட்படுத்தி அதுல என்ன சொல்லியிருக்காங்க, நாம என்ன தற்காலத்துல அதிலிருந்து தெரிந்து கொண்டோம் என்பதை ஆய்வுக்காக, முனைவர் பட்டத்துக்காகவோ ஆய்வியல் நிறைஞருக்காகவோ முதுகலை பட்டத்திற்காகவோ ஆயக்கூடிய ஒரு விஷயம். இப்ப முதுகலை மாணவர்களுக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும். சரிங்களா? ஆய்வு அப்படிங்கிறது. அடுத்தது அவங்க ஆராய்ச்சி மாணவராக செல்ல இருக்கிறார்கள். அதற்கு இது ஒரு தூண்டுகோலாக, உந்துதலாக இந்த உரை இருக்கும். இப்ப இலக்கியங்கள் காஞ்சி அப்படின்னா நிறைய இலக்கணங்கள்ல காஞ்சி பத்தி எல்லாம் குறிப்பு இருக்கு, இலக்கியங்கள்ல காஞ்சி பத்தி குறிப்பு இருக்கு. அதை எப்படி அங்கங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் ஐயா அவர்கள் இன்னைக்கு தொகுத்து சொல்ல போறாங்க. இலக்கண நூல் தண்டி அலங்காரத்துல பாட்டு இருக்கு காஞ்சி பத்தி. இன்னும் நிறைய இலக்கியங்கள்ல நிறைய செய்திகள் இருக்கு. அது எல்லாமே இன்னைக்கு மாணவர்களுக்கு அழகா அதை எப்படி உரையாற்ற வேண்டும் என்று இன்னைக்கு நிகழ்த்தி காட்ட இருக்கிறார்கள். ஐயா அவர்களை தற்போது இந்த ஆய்வரங்கத்தை நிகழ்த்தி தருமாறு மாணவர்கள் சார்பாகவும் தமிழ்துறை பேராசிரியர்கள் சார்பாகவும் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைத்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்விற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாணவர்கள், பொறுப்பு பேராசிரியர், அனைத்து மாணவர்கள் ஆசிரியர்களையும் வருக வருக என்று வரவேற்று இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள்ல ஒன்று ஆய்வு வட்டம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு ஆய்வு சார்ந்த பார்வையை முதுகலை மாணவர்களுக்கு உருவாக்குவது, முதுகலை மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரு ஆய்வு பொருண்மையில் உரையாற்றுவது அப்படின்றதுதான் இதனுடைய நோக்கம். அந்த அடிப்படையில ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 10க்கு குறையாத ஆய்வு உரைகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது. இந்த பருவத்துல கொஞ்சம் லேட்டா, இப்ப இன்னும் தேர்வுகள் எல்லாம் நெருங்குற நேரத்துல இது வருது. பாத்தீங்கன்னா ஜூலை 30லயே, இப்ப ஜூலை 30ஆ, இன்னைக்கு என்ன செப்டம்பர் ஜூலை 30ல ஆரம்பிச்சது இந்த ஓட்டம்.
அப்ப போட்டது, சரிம்மா நானே பேசுறேன், தலைப்பை கொடுங்க, நானே இந்த தலைப்புல பேசுறேன் அப்படின்னு இந்த தலைப்பை கொடுத்து போட்டேன். அன்னையில இருந்து பேச முடியல. அப்படியே மாறி மாறி வேற ஏதாவது நிகழ்ச்சிகள் வந்துட்டே இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்குது, பேச முடியல. இந்த தலைப்பை அதுக்கு கூட கொடுத்தது இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம பயிலரங்கம் நடந்தது, தொல்லியல் பயிலரங்கம் நடந்தது. அந்த பயிலரங்கத்திற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு இது. அந்த பயிலரங்கத்திலையும் என்னுடைய உரையை மற்றவங்க எல்லாம் பேசிட்டதுனால எனக்கு நேரம் இல்லை, அதனால பேச முடியல. வேற வேலைகள் இருந்ததுனால அதையும் போட முடியாம போச்சு. அப்ப தயார் பண்ணது அதை நம்ம ஆய்வரங்கத்துல பேசலான்னு பார்த்தோம், அதுவும் தள்ளி தள்ளி போய் இன்னைக்கு இந்த முகூர்த்தத்துல நிறைவேறுகிறது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்னு சொல்ல போனோம்னா, ஐயா சொன்ன மாதிரி இந்த தலைப்பு காஞ்சி அப்படின்றது போடுறது கொஞ்சம் குழப்பம் தரக்கூடிய விஷயம். காஞ்சிபுரம் அப்படின்னு போட்டிருக்கணும், இலக்கியங்களில் காஞ்சிபுரம். ஏன்னா காஞ்சின்னு சொன்னா நிறைய பொருள் இருக்கு. காஞ்சினா என்னென்ன பொருள் இருக்கு? காஞ்சினா நிலையாமைன்னு ஒரு பொருள் இருக்கு. திணைகள்ல ஒண்ணு காஞ்சி. தொல்காப்பியர் சொல்ற காஞ்சி வேற, புறப்புறல் வெண்பாமாலை சொல்ற காஞ்சி வேற. ஐயா வேற சொல்லிட்டாரு, இலக்கணம் தான் ஐயா அப்படின்னு. அதனால தொடக்கும் போதே இலக்கணமா அப்படின்னு. காஞ்சினா காஞ்சி மரம்னு ஒண்ணு இருக்கு. காஞ்சி மரம்னு ஒண்ணு இருக்கு. காஞ்சி மரம் நிலையாமையை குறிக்கக்கூடியது. அப்புறம் காஞ்சிபுரம் அப்படின்ற அந்த ஊரை குறிக்கக்கூடிய சொல்லாவும் காஞ்சின்றது இருக்கு. ஊரை குறிக்கிறது, மரத்தை குறிக்குது, அல்லது பூவை குறிக்குது. காஞ்சி பூ, அந்த பூவுக்கும் அந்த பேரு, பூவை குறிக்குது. அதுக்கப்புறம் நிலையாமை குறிக்குது. ஒரு திணை, வஞ்சி காஞ்சி அப்படின்னு, வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி அப்படின்னு சொல்ற இடத்துல அங்க வேற பொருள்ல காஞ்சி அப்படின்றது புறத்திணைகள்ல ஒன்றா வருது. இப்படி பல நிலைகள்ல காஞ்சி வருது. எல்லாமே இந்த ஊரோடு, காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய ஊரோட தொடர்புடைய ஒன்று அப்படின்னு பார்க்கணும். எல்லாமே தொடர்புடைய ஒன்று. இந்த காஞ்சின்றத சான்ஸ்கிரிட் அடிப்படையில காஞ்சி என்று சொல்லி பொருள் கொள்றவங்களும் இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க இது ஆடை வகை, காஞ்சி வரம், விதவிதமான பௌத்த ஆடைகள், பௌத்தர்கள் அணியக்கூடிய ஆடைகள்ல ஒன்றா பார்த்து இதுக்கு பொருள் சொல்றவங்க இருக்கிறாங்க. நிறைய இருக்கு. கட்சி எப்படின்னு சொல்லி சொல்றவங்களா இருக்காங்க. கட்சின்றது அணிகலன்கள்ல ஒன்றா இருக்குது. இப்ப இந்த காஞ்சிக்கு பேரு போனீங்கன்னா அணிகலன், மரம், பூவு, ஊரு, திணை, நிலையாமை, இப்படி பல வகையில விரியுது. எல்லாத்துக்கும் ஒன்னோடு ஒண்ணு கனெக்ட் பண்ணி இதுக்கு பொருள் சொல்லலாம். காஞ்சிபுரம்ன்றது எப்படி வந்தது, அது இப்ப நோக்கம் இல்லை நமக்கு. அதனால நான் அந்த பேராராய்ச்சிக்குள்ளார போல, முதல்ல முடிஞ்சு வச்சா. இப்ப அது நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த காஞ்சிபுரத்தை பத்தி இலக்கணங்கள்ல நிறைய செய்திகள் இருக்கு அப்படின்னு ஐயா சொன்னாரு. ஏற்கனவே நானும் இந்த ஆய்வு வட்டத்துல, ஆய்வு வட்டமா அறிவன் வட்டமான்னு தெரியல, ஒரு நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து இலக்கணங்களில் மேற்கோள்களாக வருகிற காஞ்சிபுரம் பற்றியான செய்திகள் எல்லாம் தொகுத்து பேசியிருக்கேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள்ல மிகவும் கொண்டாடப்பட்ட, தமிழ் இலக்கியங்களால் கொண்டாடப்பட்ட ஊர்கள் அப்படின்னு சொன்னோம்னா 2 ஊரை சொல்லலாம் முக்கியமா. நீங்க அரசர்கள் தலைநகரமாக இருந்த ஊர்கள் எல்லாம் பெரும்பாலும் கொண்டாடப்பட்ட ஊர்கள் தான். அங்க இருந்து நிறைய புலவர்கள் வருவாங்க தான். ஒண்ணு அந்த மாதிரி பூம்புகார், சோழர்களுடைய இன்னொரு தலைநகரம் அந்த உறையூர், இதெல்லாம் முக்கியமான தஞ்சாவூர், பிற்கால சோழர்களுடைய தலைநகரமா இருந்த தஞ்சாவூர், இதெல்லாம் சோழர்களுக்கு தலைநகரம் 3-4 இடமா மாறி மாறி அது இருந்திருக்கு. அதனால அதுக்கு பெரிய போக்கஸ் கிடைக்கல. சோழர்களுக்கு வஞ்சி நகரம் என்று சொல்லக்கூடிய கரூர், அதை பத்தி பதிவுகள், சேரர்களுடைய பதிவுகளும் இருக்கு. அதுவும் முக்கியமான ஊரா போற்றப்படும். ஆனா தமிழ் இலக்கியம் முழுவதும் நீண்ட நெடுங்காலம் ஆட்சி பரப்புக்கு மைய கேந்திரமாக இருந்த ஊர்ன்றபடியில மதுரை ரொம்ப முக்கியமான இடம் பெறுது. சங்க காலம் தொட்டு தற்காலம் வரைக்கும் மதுரைக்குன்ற ஒரு மையம் இருக்கு. சென்னைலாம் இப்பதான் தலைநகரம். ஒரு 200 ஆண்டுகள் தான், 200-300 ஆண்டுகள் தான் அதனுடைய சிறப்பு. ஆனா மதுரைன்றது 2000-3000 ஆண்டுகளான சிறப்புகளுக்குரியது. அது தொடர்ச்சியான வாசிப்புக்குரியது. அதனால இலக்கியங்கள்ல பயின்று வந்திருக்கிறது. பாண்டியர்களுடைய தலைநகரமாக இருந்து
அதுக்கப்புறம் நாயக்கர்களுடைய தலைநகரமாக இருந்து, அப்புறம் சேதுபதிகளுடைய தலைநகரமாக இருந்து, பல அரசர்கள் தொடர்ந்து அது ஒரு மைய கேந்திரமாக அது இருந்ததுனால அந்த இலக்கியங்கள்ல அதுக்கு ஒரு முக்கியத்துவம் மதுரைக்கு உண்டு. நீங்க அதே மாதிரி ஒரு சிறப்பு பெற்ற ஒரு நகரம் ஒண்ணு உண்டுன்னா காஞ்சிபுரம் தான். தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரம் நீங்க யோசிச்சு பாருங்க. பேரரசர்கள் முடியுடை மூவேந்தர்கள்னு சொல்லக்கூடிய மூவேந்தர்கள் இருந்த நகரங்கள்ல கிடைச்ச மரியாதையை விட பல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய பிற்காலத்துல சோழர்களுடைய முற்கால சோழர்கள், சங்ககால சோழர்களுடைய ஒரு பிற்பகுதியில அவருடைய வம்சாவழியினர் தான் இந்த தலைநகராக கொண்டு, காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு தொண்டைமான் இளந்திரையன் போன்ற வம்சாவழியினர் கரிகால் சோழன் காலத்துல இங்க நிறைய உழுகுடிகளை எல்லாம் நிலம் அமர்த்தி இங்க இருக்கக்கூடிய பழங்குடிகள் எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு இதை ஒரு உழவு பகுதியா மாத்தினாங்க. அதுக்கு முன்னாடி இது வந்து காஞ்சிபுரம் என்பது ஒரு முல்லை நிலப்பகுதியாகவும் பாலை நிலை பகுதியாகவும் ஒரு வறட்சியான பகுதியாக தான் இருந்தது அப்படின்லாம் நம்ம பழைய வரலாறை நாம் பார்க்கிறோம். சரி, இப்பேற்பட்ட முக்கியத்துவம் இருக்கக்கூடிய இந்த நகரத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கிடைச்சதுன்னா, வெறும் தமிழ் இலக்கியங்கள் மட்டும் கொண்டாடல, சமஸ்கிருத இலக்கியங்கள், இந்திய இலக்கியங்களே கொண்டாடுகிற ஒரு நகரமாக இருந்ததுன்னா அது காஞ்சிபுரம் தான். தமிழுகளை வேற எதுவுமே கிடையாது. முக்தி தரக்கூடிய 7 நகரங்கள் அப்படின்னு சொல்றான், ஒரு லிஸ்ட் போடுறான் வடமொழியில. அந்த 7 நகரங்கள்ல தமிழகத்தில் இருக்கிற ஒரே நகரம் காஞ்சிபுரம் தான். இதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறான். வட தமிழர்கள் எல்லாரும், வட இந்தியர்கள் முழுவதுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நகரமாக இந்த காஞ்சிபுரம் தான் இருக்குதுன்னு பாக்குறோம். அந்த 7 நகரங்கள்ல 3 வந்து வைணவத்தலம், 3 வந்து சைவத்தலம், ஒன்னே ஒண்ணுதான் ரெண்டுத்துக்கும் பொதுவானது. அது எதுனா அது காஞ்சிபுரம் தான். புரியுதுங்களா? அப்ப ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழகத்தின் வேறு எந்த நகரங்களை விட முக்கியமானதாக எது இருக்குது? காஞ்சிபுரம். அதை விட முக்கியமானது பாரவி சொன்னதுன்னு சொல்றாங்க சில பேரு, காளிதாசர் சொன்னதுன்னு சொல்றாங்க, நகரேஷு காஞ்சி அப்படின்னு. பெண்களிலே ரொம்ப அழகானவள் சிறந்தவள் ரம்பை, ஆண்களிலே சிறந்தவன் திருமால் விஷ்ணு அப்படின்னு சொல்லி, மாதங்கள்ல மார்கழி எப்படி சிறப்பானதோ அது மாதிரி பூக்களிலே சிறந்தது எது? மல்லி. மலர்களிலே சிறந்தது ஜாதி என்று அந்த வரிசைகளை சொல்லிட்டு, நகரங்களிலே சிறந்தது நகரேஷு, நகரங்களுக்கெல்லாம் தலைவன் போல சிறப்பானதாக இருக்கக்கூடியது காஞ்சின்னு ஒரு வடமொழி புலவன், காளிதாசரா பாரவியா தெரியல, கருத்து வேறுபாடு இருக்கு, அவன் சொல்லிட்டு போனான். அந்த அளவுக்கு இந்த ஊருக்கு முக்கியத்துவத்தை வடமொழி இலக்கியங்களும் குறிப்பிடுதுன்னு பாக்குறோம். அவ்வளவு முக்கியம். தமிழ் இலக்கியங்கள் இதை விட்டுடுச்சா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. தமிழ் இலக்கியங்கள் நெடும்பரப்புலையும் நிறைய பதிவுகள் இருக்கு. ஒரு தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய நாம இந்த காஞ்சிபுரத்தை பற்றி நம்ம இலக்கியங்கள் என்ன சொல்லுது அதை வரிசையா தொகுத்துக்கலாம். நம்ம சங்க காலத்துல தொடங்கி, சங்க காலத்துல இருந்து, அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துல இருந்து இந்த காஞ்சிபுரத்தை பற்றி என்னென்ன இலக்கியங்கள்லாம் வந்திருக்குதுன்னு தொகுத்தோம்னா முடியாது. இந்த உரையை இன்னைக்கு சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நிறைய செய்திகளை சொல்லக்கூடியதாக இந்த காஞ்சிபுரம் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட் வாங்க கண்ணா. இந்த நகரத்துடைய சிறப்பு இது என்ன? இந்த இடம் வந்து வைகுண்ட பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த புடைப்பு சிற்பங்கள், பல்லவர்களுடைய வரலாறை சொல்லக்கூடிய புடைப்பு சிற்பங்கள். இது வேண்டாம், ஒரு சும்மா காட்சிக்காக வச்சேன். இப்ப நம்ம ஊரை சார்ந்த சங்க புலவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். முதல்ல எடுத்த உடனே சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா, சங்க புலவர்கள்னு ஆரம்பிச்சோம்னா, நம்ம ஊரை சார்ந்த சங்க புலவர்கள், இந்த காஞ்சிபுரத்தை சார்ந்த சங்க புலவர்கள் இத்தனை பேர், நமக்கு பெயர் தெரியக்கூடிய 6 பேர் நமக்கு தெரியுறாங்க. சங்க காலத்துல நம்ம கபிலர், பரணர், நக்கீரர் அப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, ஔவையார் இப்படி கேள்விப்படுறோம் இல்லையா. அதே காலகட்டத்தை சார்ந்த நம்ம காஞ்சிபுரத்துல புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவங்க பார்த்தா கச்சிப்பேட்டு காஞ்சி கொற்றனார்னு ஒருத்தர், காஞ்சி கொற்றனார், கச்சிப்பேடு
காஞ்சிபுரத்து பேடு அப்படின்னு சொன்னா பேட்டை அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம்ல, அதனுடைய ஒரு வடிவம் பேடு, பேட்டை. பொதுவா பேட்டைன்றதெல்லாம் அந்த நெய்தல் தொழில் செய்யக்கூடியவர்களுடைய பகுதி. நெய்தர்னா நெசவு, அதான் ஆடிஷன் பேட்டை, இப்படிலாம் இன்னைக்கும் பேட்டைகள்லாம் வருது. பேட்டைகள் இந்த நெசவாளர்கள் நிறைந்த பகுதியை பேட்டைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகையில பேட்டை அப்படின்றது ஊருக்கு புறம்பாக இருக்கக்கூடிய பகுதி, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதி, அல்லது கோட்டைக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்ற பொருள்லயும் இந்த பேடு அப்படின்றத பயன்படுத்தப்படுது. அதை வச்சுதான் கச்சிப்பேடு, கச்சிப்பேஸ்வரர், அதை வச்சுதான் இன்னொரு கச்சிப்பேஸ்வரர்லாம் இருக்குது. அது ஒரு முக்கியமான கிராம தேவதை மாதிரி அந்த கோயில். சரி, கச்சிப்பேட்டு அப்படின்றத ஒரு காலத்துல இந்த பகுதி அழைக்கப்பட்டிருக்கிறது. அதுல அதாவது காஞ்சின்றது ஒரு பகுதி, கட்சின்றது ஒரு பகுதி, அந்த கட்சியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி கச்சிப்பேடு அப்படின்ற மாதிரி நம்ம பொருள் கொள்ளலாம். ஆக இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த ஆளு. யாரு? கச்சிப்பேட்டு காஞ்சி கொட்டனாரன்னு ஒருத்தர். கழனியம் படப்பை காஞ்சி ஊரன். படப்பைன்னு இப்பயும் ஊர் இருக்குது இல்லையா? படப்பை என்ன? கழனியம் படப்பை, அது அழகா கழனிகள் நிறைந்திருக்கக்கூடிய படப்பை, இதெல்லாம் உழவு பகுதியாக இருந்திருக்குது. அந்த கழனியம் படப்பை காஞ்சி ஊரன், காஞ்சி ஊரை சார்ந்தவன் அப்படின்னே ஒரு புலவர் குறிப்பிடப்படுகிறார். அதே மாதிரி காஞ்சி புலவனார். இந்த காஞ்சி புலவனார்ன்றத காஞ்சிபுரத்தை சார்ந்த புலவர் அப்படின்னும் எடுத்துக்கலாம், இல்லையே அல்லது காஞ்சி பற்றி பாடக்கூடிய, காஞ்சி திணையை பற்றி பாடக்கூடிய புலவர்னும் எடுத்துக்கலாம். ஆனா பெரும்பாலும் காஞ்சி புலவனார்ன்றது இடத்தை குறிக்கக்கூடியதா தான் நாம பெரும்பான்மையாக கொள்ளத்தக்கதாக இருக்குது. அதனால காஞ்சி புலவனார்னு ஒருத்தர் இதே பேர்லயே இருக்கிறார். அப்புறம் கச்சிப்பேட்டு இளந்தச்சனார், பெருந்தச்சனார், ரெண்டு பேரும் முக்கியமானவங்க. அண்ணன் தம்பியாக இருக்கலாம். இளம் தச்சனார், பெருந்தச்சனார்னு ரெண்டு பேர். தச்சர், தச்சு தொழில் செய்யக்கூடிய புலவர்கள், தச்சு தொழிலையும் செய்வாங்க, பாடல்களும் இயற்றி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புலவர்கள் இந்த காஞ்சிபுரத்தை சார்ந்த புலவர்கள் இருந்திருக்கிறாங்க. கச்சிப்பேட்டு இளம் தச்சனார், பெருந்தச்சனார் அப்படின்னு ரெண்டு புலவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் விட சிறப்பு என்னன்னா, இந்த ஊருக்கு பெண்பார் புலவரும் இருந்திருக்கிறார். உலக இலக்கியங்கள்ல பெரிய அளவுல பெண்ணுக்கு முக்கியத்துவம் தந்து பெண்ணையும் அறிவுள்ள ஒரு புலமை உள்ள ஒரு மனித இனமாக நிர்வகித்து கவனித்ததே நம்ம புலத்தோடைய மிக சிறப்பு. அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தது, சம உரிமையை கொடுத்தது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்கள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல பெண்களுக்கும் முக்கியத்துவத்தை தந்து அவர்கள் புலமையாளர்களாக தன்னை நிரூபித்து கொண்ட இடங்கள் இதெல்லாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய புலவர்கள் கிட்டத்தட்ட 40ற்கு மேற்பட்ட புலவர்கள் நம்ம சங்க இலக்கியத்துல இருக்கிறாங்க, பெண்பார் புலவர்கள். அவங்கள ஒருத்தர் கச்சிப்பேட்டு நன்னாகையார்ன்றவங்க இந்த ஊரை சார்ந்தவர்கள். நன்னாகையார் என்ற ஒரு புலவர், கச்சிப்பேட்டு நன்னாகையார். அவங்க அங்கிருந்து கல்யாணம் பண்ணி இங்க கொடுத்துட்டாங்களா இல்ல இந்த ஊருக்கே சேர்ந்தவங்களா தெரியும். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த இடத்துல ஒரு அருமையான கவிதை ஞாபகத்து வருது. ஆண்களுக்கு தான் ஊரோட சேர்த்து சொல்றது உண்டு, பெண்களுக்கு ஒரு ஊருன்றதே கிடையாது. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஊரு சொல்றது? அந்த ஊரை சொல்றதா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவ பிறந்த ஊரை அவளோட இணைச்சு சொல்லுவாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எந்த ஊருக்கு கட்டி கொடுத்தாங்களோ அந்த ஊரை சேர்த்து சொல்லுவாங்க. அப்படி இரு பிறப்பாளர்களாக வாழக்கூடிய பேரு இந்த பெண்களுக்கு உண்டு. அதனாலதான் பெண்கள் பெரும்பாலும் ஊரோடையும் சாதியோடும் இணைச்சு அவங்க பேரெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க தமிழ் மரபுல. ஆண்களுக்கு தான் ஊரும் சாதியும் இணைச்சு பேர் வச்சுக்கிறதெல்லாம் உண்டு. ஆனா பெண்களுக்கு அப்படிலாம் கிடையாது. ஆனா இந்த கச்சிப்பேட்டு நன்னாகையாரும் அப்ப நிலத்தோடும் அந்த ஊரோட தொடர்புடையதா இருக்கிறாங்கன்னா பெண் தலைமைத்துவமும் இருக்குது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அப்ப அவங்க இருக்கிறாங்க. எனக்கு இந்த நேரத்துல ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னது பொம்பூர் குமரேசன் ஒரு கவிஞர், என்னுடைய நண்பர். அவர் எழுதியிருப்பாரு, அவள் பிறந்தது பொம்பூரு, அவ வளர்ந்தது பொம்மூரு, படிச்சது பொம்பூரு, ஆளானது பொம்மூரு, கல்யாணம் பண்ணி கொடுத்தது பொம்மூரு, ஆனா அவ இப்ப வேலூர் காரியம் அப்படின்னு அவர் கவிதை எழுதியிருப்பார். ஏன்னா வேலூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, இப்ப வேலூர் காரி வந்துட்டா அப்படின்னு ஊர்ல பேசுவாங்க.
இத அவ சொல்லுவாங்க. அப்ப எல்லாமே அவளுக்கு இந்த ஊராக இருக்கும் போது இந்த ஊர் அவளுக்கு எப்படி சொந்தம் இல்லாம போச்சு அப்படின்னு அந்த கவிதையை ரொம்ப அழகா பண்ணியிருப்பார். ஒரு சாதாரண கவிதை. அதுக்குள்ளார ஒரு ஒரு நம்ம பண்பாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசக்கூடிய ஒரு கவிதை. வேற அது ஞாபகத்து வருது. ஆனால் இந்த அம்மா கச்சிப்பேட்டு நன்னாகையார் வந்தவரா இந்த ஊரிலே பிறந்தவரா தெரியாது. ஆனால் இந்த ஊரால் அடையாளப்படுகிற ஒரு அற்புதமான கவிஞர்னு பாக்குறோம். இப்ப சங்க இலக்கியத்துல பதிவு, முதல் பதிவு இந்த புலவர்கள் இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அடுத்தது பார்த்தா காஞ்சி சங்க இலக்கியம் முழுவதும் பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான இடங்கள்ல நமக்கு காஞ்சி காஞ்சி காஞ்சின்னு வருது. நூத்துக்கணக்கான இடங்கள்ல காஞ்சின்னு வருது. ஆனா வர்ற இடங்கள் எல்லாம் காஞ்சிபுரத்தை குறிக்கல. வர்ற இடங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காஞ்சி திணையை குறிக்கக்கூடியதா இருக்குது, காஞ்சி மரத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது, காஞ்சி பூவை குறிக்கக்கூடியதா இருக்குது. காஞ்சின்றதே மருதம், மருத நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாவரம், விவசாய பகுதி, உழவு பகுதி, அதனோட தொடர்புடையது. அது சார்ந்து நிறைய இடங்கள்ல வருது. ஆனா 2-3 இடத்துல காஞ்சி ஊரையும் குறித்து வருகிறதுன்னு பாக்குறோம் பாட்டு. காஞ்சிபுரத்துல பெரிய கோட்டை இருந்தது அப்படின்ற பதிவுகள் இந்த சங்க புலவர்களாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்து சங்க புலவர்கள் பாடல்கள்லயே ஒண்ணுத்துல வருது. நாங்க நாங்க கோட்டை கதவெல்லாம் மூட போறோம், போனவங்க வந்துருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க அப்படின்னு. இப்ப காஞ்சிபுரத்துக்கு மிக முக்கியமானது ஊரு, கோட்டை, இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம்னு பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா காஞ்சியோனே காஞ்சியோனே கைவன் தோன்றல் அப்படின்னு பெரும்பானாற்றுப்படையில அந்த தொண்டைமான் இளந்திரையனை பற்றி அந்த காஞ்சியோன் என்ற குறிப்பு வருது. அப்புறம் விரிவு வரி கச்சின் வெண்கை ஒள்வாள் அப்படின்னு கச்சி என்ற பெயரும் பயன்படுத்தப்பட்டு வருது. கச்சி, காஞ்சி என்ற பெயர்கள் பரவலாக சங்க இலக்கியங்கள்ல வருது. முழு முதலாக அந்த பெரும்பானாற்றுப்படையில மிக விரிவான நிலையில காஞ்சிபுரம் காட்சிப்படுத்தப்படுது. அந்த காஞ்சிபுரத்தை பற்றியான காட்சி இந்த பெரும்பானாற்றுப்படையை நம்ம நிச்சயமா காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க படிக்கணும். அந்த இலக்கியத்துல சொல்லப்படுகிற காஞ்சிபுரம் எப்படி இருக்குது, எப்படி காட்சிப்படுத்துறான் அப்படின்றது ரொம்ப சுவையானது, சிறப்பானது. அதை நம்ம ஒவ்வொரு அடியா பார்க்கலாம். முன்னாடி போப்பா, முன்னாடி. சரி, அதுல நிறைய செய்திகள் வருது. இதுல சொல்ற செய்தியெல்லாம் நான் பின்னாடி அந்த பாட்டிலே சொல்லிடுறேன். வாங்க வாங்க. ஒவ்வொரு இதுலயும் ஒரு தனிப்பாடல்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த தனிப்பாடல்ல விரிவாக நமக்கு சொல்லப்படும். அதாவது ஒவ்வொரு 10 பாட்டுக்கும் தனிப்பாடல்கள் நிறைய இருக்குது. அது பிற்காலத்துல யாரோ பாடினது. ஆனா அதுலயும் அந்த நூலை பற்றியும் அந்த நூலோடு தொடர்புடைய செய்தியும் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுல இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. கங்குளும் நண்பகலும் துஞ்சாய் இயல்பிட்டாய் மங்குள் சூழ்மாகடல் ஆர்ப்பதூம் வெஞ்சினவேல் கான் பயந்த கண்ணி கடுமான் திரையனை யான் பயந்தேன் என்னும் செருக்கு. அற்புதமான பாட்டு. இந்த கடல் இருக்க, கடல் ஏன் எப்பயும் தூங்காம என்ன நேரமும் சத்தம் போட்டுக்கினே இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான் புலவன். கங்குளும் நண்பகலும், ராத்திரி, கங்குள்னா ராத்திரி, ராத்திரியும் நண்பகலும் பகல் நேரத்திலையும் துஞ்சாய் இயல்பிட்டாய் தூங்காம, எப்பயுமே தூங்குறது, ராத்திரிலையும் தூங்குறது இல்ல, பகல்லையும் தூங்குறது இல்ல. எது? கடல். மங்குள் சூழ்மா கடல், இந்த பெரிய கடல் ஆர்ப்பதும், ஏன் என்ன நேரமும் சத்தம் போட்டுருக்கு, ராத்திரியும் பகலுமா இந்த கடல் ஏன் சத்தம் போட்டுக்கிறது தெரியுமா? வெஞ்சினவேல் கான் பயந்த கண்ணி கடுமான் திரையனை யான் பயந்தேன் என்னும் செருக்கு. இந்த காஞ்சி மாநகரத்தை ஆட்சி செய்கிறானே தொண்டைமான் இளந்திரையன் என்று சொல்லக்கூடியவன், அவனுடைய வரலாற இங்க சொல்றாரு. அவன் எப்படி பிறந்தவன்? சோழ அரசனுக்கும் பீலிவளை என்று சொல்லக்கூடிய நாககன்னிகைக்கும் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய ஒரு செட்டி, ஒரு வணிகனிடத்துல கொடுத்து அனுப்புகிறார்கள். மணிமேகலையில வர்ற கதை தான். கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த கப்பல், வருகிற கப்பல் கடல் கோளால பெரிய புயல்னால நொறுங்கிடுது. அந்த நேரத்தில் இந்த குழந்தைய காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி குழந்தை மேல
ஆதொண்ட கொடியை சுற்றி அத கடல்ல விட்டுறாங்க. அது கடல்ல ஒதுங்கி கரை ஒதுங்குகிறது அந்த குழந்தை தான் தொண்டைமான் இளந்திரையன் என்ற பெயரால். இளந்திரை தொண்டை கொடியோடு ஆதொண்டை கொடி, ரேடியோ பூன்னுவாங்கல்ல, அதுதான் ஆதொண்டை கொடி. அந்த தொண்டை கொடி சுற்றப்பட்டு கடல் திரையினால் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட நிலத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட குழந்தை. அதுதான் சோழ அரசனுடைய வாரிசு என்று கண்டு அதனுடைய சோழ தேசத்துடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு அதை ஆட்சி செய்ய வைத்து அதுல உருவானதுதான் தொண்டை மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி. அதான் தொண்டைமான் இளந்திரையன் அப்படின்னு அவனுடைய தொன்மக்கதை, அவனை பற்றி வருகிற தொன்மக்கதையை உள்வாங்கிட்டு இது சொல்லுது. இப்ப அவனை யாருக்கு கொண்டு வந்து, அவனை பெத்தது யாரு? அந்த தொண்டைமான் இளந்திரையனை பெத்தது யாரு? கடலாகிய தாய் நான் தான் அப்படின்னு அந்த கடல் சந்தோஷப்படுதான். ஏன்னா ஏன் சந்தோஷப்படுதுன்னா, இவன் வாழுகிற காலத்தில் எல்லாம் அவன் பெரிய பெரிய வெற்றிகளை எல்லாம் தரான், அற்புதங்களை எல்லாம் செய்யறான். என் குழந்தை எவ்வளவு பெரிய வெற்றியை தேடிச்சு பாரு, என் பையன் எவ்வளவு பெரிய பெருமைக்குரியவனாக இருக்கிறான் பாருன்னா அம்மாவுக்கு தூக்கம் வருமா? அம்மா அதை கேள்விப்படுகிறவர் தன்னுடைய குழந்தை சான்றோன்னு என கேட்ட தாய் எப்பயும் தூங்க மாட்டான். சந்தோஷத்துல எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைப்பான். எல்லாம் ரொம்ப சந்தோஷத்துல குதிப்பா, அவளுக்கு தூக்கமே வராது. என்ன பண்றதுன்னு தெரியலையே, அதை பண்றதா இதை பண்றதா தெரியலையேன்னு தாய் எப்படி சந்தோஷப்படுவாளோ அது மாதிரி கான் பயந்த கண்ணி கடுமான் திரையனை யான் பயந்தேன் என்னும் செருக்கினால் அவனை நான் தான் பெத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த கடல் பண்ணுதான் சந்தோஷத்துல என்னைக்கும் ராத்திரியும் பகலும் தூங்காம ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பாட்டு எழுதுறான். எவ்வளவு அற்புதம். தனிப்பாடல் சும்மா விட்டுடலாம், 10 பாட்டுல சேராத ஒன்றுதான். இருந்தாலும் அது எவ்வளவு சுருக்கமாக அந்த கதையை, இந்த தொண்டைமான் இளந்திரையனை பற்றி, இந்த காஞ்சிபுரத்தை பத்தி, இதனுடைய விஷயத்தை பற்றி, நம்மளுடைய பழமையான இந்த காஞ்சிபுரத்துக்குரிய பழமையான அரசரை பற்றி சுருக்கமா சொல்லக்கூடிய அந்த பகுதியை நாம் பார்க்கலாம். இந்த அற்புதமான இந்த இளந்திரையனை பற்றி தான் என்ன பண்ணுது இந்த பெரும்பான் ஆற்றுப்படை பேசுகிறது. அதுல வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதுல ஒரு விஷயம், அதனுடைய அமைப்பு, நடுநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, அதுல தொண்டை நாடுன்றது மிக நீண்டதாக ஆந்திரா வரையில பரவி இருக்கக்கூடிய இந்த பெரும்பகுதியை சோழ நாட்டின் வடபகுதியாக இருந்து தனித்த அடையாளத்தோடு வளர்ந்த இந்த பகுதியை இவன் காலம் முதல் பெரிய நிலப்பரப்பாக ஆட்சி நடந்தது. அதனுடைய தலைநகராக காஞ்சிபுரம் இருந்தது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். பெருங்கை யானை கொடுந்தொடி படுக்கும் கருங்கை கொல்லன் இரும்பு விசைந்து எறிந்த கூடத்தின் இசை வெறியே மாடத்து இறை உரை புறவின் செங்கால் சேவல் இந்துயல் இரியும் பொன் துஞ்சு என் நகர். இந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம்னா அது சொல்றான். பெருங்கை யானை கொடுந்தொடி படுக்கும் கருங்கை கொல்லன் இரும்பு விசை எறிந்த. இரும்பு கொல்லன் என்ன செய்யறான்? இரும்பை அடிக்கிறான். எப்படி? யானை தொடி படுக்கும் கருங்கை கொல்லன், யானையோடைய துதிக்கை மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதுல ஊதுக்குழல், அந்த காத்து அடிக்கிறது அந்த காலத்துல அது மாதிரி ஒரு கருவி வச்சிருந்துருக்காங்க. அந்த கொல்லன் அந்த நெருப்பை நல்லா ஊதி அந்த நெருப்பை உருவாக்கிதான் அந்த இரும்பை அடிக்க முடியும் இல்லையா? அத என்ன செய்யறான்? அந்த இரும்பை அடிப்பதற்காக அதை நெருப்பு இப்ப பத்த வைக்க நல்லா காத்து விட்டு அடிக்கிறான். அந்த இரும்பை அடிக்கிறான். இரும்பை அடிக்கிற சத்தம் கேட்டு என்ன பண்ணுது? சத்தத்தை கேட்டு வெறி பயப்பட்டு ஓடுது. எது ஓடும்? மாடத்து இறை உரை பரவின். மாடங்கள்ல இங்க இருக்கக்கூடிய மாட கோபுரங்கள், காஞ்சிபுரத்துல மிகப்பெரிய பெரிய மாடங்கள் இருக்குது. அந்த மாடங்கள் எல்லாம் புறாக்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் தங்கி இறை உரை, அங்க இறைவன் தங்கி இருக்கக்கூடிய பெரிய மாடங்கள், இறைவனுக்காக கட்டப்பட்டிருக்க பெரிய கோபுரங்கள், அங்க எது இருக்கிறது? புறாக்கள் அமர்ந்திருக்கின்றன. இந்த கொல்லன் அடிக்கின்ற இந்த சத்தத்தை கேட்டு அதெல்லாம் என்ன பண்ணுது? வெறி செங்கால் சேவல் இந்துயில் இரியும் பொன் துஞ்சு வியன்னகர்
அதெல்லாம் பயந்து பறந்து ஓடும்படியாக இருக்கக்கூடிய அற்புதமான நகரம் பொன் துஞ்சு நகரம். பொன் தூங்கக்கூடிய நகரமாக இருக்கக்கூடியது. பொன்னால் வேயப்பட்ட அற்புதமான நகரம். அப்படிப்பட்ட நகரம் எது? இந்த காஞ்சிபுரம்னு காட்சி இப்படி விரியுது சங்க இலக்கியத்துல. இப்படி விரியுறத நம்ம பார்க்கலாம். இதுல அந்த பெரும்பானாற்று படையில அந்த பெரும்பாணர்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தக்கூடிய புலவன் எப்படி போகணும் அப்படின்னு வழியை சொல்றான். அவன் கிட்ட காவிரி பூம்பட்டினத்தை தொட்டு அங்க வந்து ஓரமா கடற்கரை ஓரமாகவே வர்றான். அவனுடைய பாதை கடற்கரை ஓரமாகவே மாமல்லபுரம் எல்லாம் கடந்து வந்து காஞ்சிபுரத்துக்குள்ளார நுழையிறான். அப்ப அவன் எந்த வழி வரான்னா இப்ப இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, அந்த வழிதான். அது பழைமையான வழி. அந்த வழியால் தான் உள்ளார நுழையிறான். அவன் நுழையும் போது அந்த காட்சியை சொல்லுகிறான். இத வெக்கா என்று சொல்லக்கூடிய அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அவரை காட்சிப்படுத்துறாருன்னு ஒரு பெருமாள் கோயிலை காட்டுறான் அந்த புலவன். அது வெக்கா என்று உரையாசிரியர்கள் சில பேர் சொல்றாங்க. சில பேர் வரதராஜ பெருமாள் கோயிலை தான் சொல்றாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. யார சொல்றாருலாம் நமக்கு தேவையில்லை. பாட்டுல இருக்கிற விஷயத்த பார்ப்போம். என்ன சொல்றான்? காந்தலம் சிலம்பில் களிறு படிந்தாங்கு பாம்பு அணை பள்ளி அமர்ந்தோனாங்கன் வெயில் நுழை வரியா குயில் நுழை பொதும்பர் குறுங்கால் காஞ்சி சுற்றிய நெடுங்கொடி. ஒரு காஞ்சி மரம், அந்த காஞ்சி மரத்தை சுற்றி கொடி படர்ந்து இருக்கிறது. அங்க ஒரு பெரிய சோலை இருக்கிறது. அந்த சோலை எப்படிப்பட்டதுன்னா வெயில் நுழையாத அளவிற்கு சோலை. குயில் நுழையும், வெயில் நுழையாது. எவ்வளவு அழகு பாரு. குயில் நுழைவு பொதும்பர். குயில் உள்ளார நுழைய முடியும் அந்த நகரத்துக்குள்ளார, எது நுழையாது? வெயில் நுழைய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு குளுமையான காடு, நல்ல குளிர்ச்சியான பூங்காக்கள், நல்ல சோலை, அப்படி நிறைய மரங்கள் நிறைந்திருக்குது. இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்துங்க. இப்படி நிறைய மரங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த ஊருக்குள்ளார வெயிலே நுழையாது, வெயில் நுழையாது. எது நுழையும்? குயில் நுழையும். எவ்வளவு அழகா யோசிக்கிறாங்க. வெயில் நுழையாது, குயில் நுழையக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய பெரும் சோலை. அந்த சோலையில யார் இருக்கிறாரு? காந்தலம் சிலம்பில் களிறு படிந்தாங்கு. ஒரு மலையில யானை படுத்திருந்தா எப்படி இருக்கும்? மலையில யானை படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஆள் படுத்துன்னு இருக்காரு. எந்த ஆளு? யார் படுத்துன்னு இருப்பாரு? திருமால் தான். அவ்வளவுதான். அவரு கருப்பு. ஏன் யானைன்ட்டாரு பெருமாளை? ஏன்னா அவரு கருப்பு, யானை அதே மாதிரி அவரு படுத்துன்ற மாதிரி படுத்துன்னு இருக்கார் அப்படின்னு. பாம்பனை பள்ளி அமர்ந்தோன். எங்க? பாம்பை அணையாக படுக்கையாக விரித்து கொண்டு படுத்திருக்க கூடியவன் யார்? அவன் திருமால். ஆங்கன் அங்க இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க படுத்துட்டு இருக்கிறாருன்னு இந்த பாதையில, காஞ்சிபுர பாதையில படுத்துட்டு இருக்கிற பெருமாள் ஒரே இடம் தான். எது? திருவெக்கா என்று சொல்லக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில். அது ஒண்ணுதான். அதனாலதான் உரையாசிரியர்கள் அது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு சொல்லப்படுற எதோதகாரின்னு சொல்லக்கூடிய பெருமாளை தான் இந்த பெருமானாற்றுப்படை குறிப்பிடுதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுகிற ஒரு பெருமாள் கோயில், காஞ்சிபுரத்துக்கு இருக்கக்கூடிய நூத்துக்கணக்கான கோயில், அந்த கோயில் தான் குறிப்பிடப்படுது. அது பெருமாள் கோயில், அந்த பெருமாள் கோயில்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேரு அது கிடையாது, அந்த வழியால வர்றதுன்னா வரதராஜ பெருமாள் தான் சொல்றாரு. அதுல பாருங்க, பாம்பனை அமர்ந்தோன்றாரு. அவர் அப்படி இருக்கிறாருன்னு சொல்லல. திருமாலுக்கு அவருடைய குணங்களை அங்க சொன்னாரே தவிர அவரை சொல்லல அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால வரதராஜ பெருமாள் தான் எங்க மலை மேல இருக்கிற ஓமையில பாருங்க, சிலம்பில் களிறு படிந்தது போல. சிலம்புனா பாறையில களிறு படுத்து இருப்பது போல. அங்கதான் மலை, அத்திகிரி என்று சொல்லக்கூடிய மலையில தான் வரதராஜ பெருமாள் இருக்கிறாரு. அப்ப வரதராஜ பெருமாளை தான் இது குறிப்பிடுதுன்னு ஒரு கருத்து இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இது ஆராய்ச்சி. ஏதோ ஒண்ணு பெருமாள் கோயில தான் முதல்ல பாக்குறான். அவன் வரும்போது அந்த புலவன் யார முதல்ல வர்றான், நீ வருகிற போது பெருமாள் கோயில பார்க்கலாம். அந்த இடம் எப்படி இருக்கும்? நல்ல சோலையா இருக்கும், நல்ல அற்புதமான காடா இருக்கும். அங்க வெயில் நுழையாது, குயில் தான் நுழையும். அப்படிப்பட்டதா இருக்குது. நல்ல காஞ்சி மரம், அதை சுற்றி கொடி படர்ந்திருக்கும். பாசிலை குறுகின் புன்புற வரிப்பு காரகள் கூவியர் பாதொடு பிடித்த இழை சூழ் வட்டம்
பால் கலந்தவை போல். அப்புறம் அங்க ஒரு பணியாரம் வைக்கிறாங்க, அதை காட்சிப்படுத்துறாங்க. அங்க நீ போனேனா சாமி, நல்ல குளிர்ச்சியா இருக்கும், வெயில் நுழையாது, குயில் நுழையக்கூடிய காடு இருக்கும், அங்க பெருமாள் கோயில் இருக்கும். அந்த இடத்துல எப்படி இந்த பூ குறுகின் புன்னிற வரிப்பூ, ஒரு வரிப்பூ இருக்க, அந்த வரிப்பூ எப்படி வரி 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 வரியா ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா இருக்குமோ, அது மாதிரி ரவுண்ட் ரவுண்டுமா ஒரு பணியாரம். கார் அகல் கூவியர் பாகொடு பிடித்த இழைசூழ் வட்டம். அந்த அந்த பணியாரத்துக்கு பேர் என்னன்னா இழைசூழ் வட்டம். இழை இழையா இருக்கக்கூடிய வட்டம்னு ஒரு இனிப்பு பலகாரம். என்ன பலகாரம் தெரியல, அந்த பலகாரத்தை நம்ம விட்டுட்டோம். ஒருவேளை ஜாங்கிரியா இருக்குமோ என்னவோ தெரியல, ஜாங்கிரி மாதிரியான ஒரு பலகாரம். அதை இழை சூழ்னு சொல்றதுனால இழை இழையா பிடிக்கிறது. ஒருவேளை முறுக்கா இருக்குமோ. ஆனா என்ன சொல்றான், அந்த முறுக்கு எதுல வச்சிருக்கிறாங்க, பாசிலை குறுகின் புன்புற வரிப்பு காரகள் கூவியர். கூவியர்னா விற்பனை செய்யக்கூடியவர், கூவி கூவி விற்பவர்களை விற்பனை செய்யக்கூடிய பெண் கூவியர் அப்படின்ற அந்த பேர். கூவி கூவி விற்கக்கூடிய அவங்க பாகுடு பிடித்த பாகுல அதை ஊற வச்சுக்கிறாங்க. ஜாங்கிரியா தான் இருக்கணும், பாகுல ஊற வச்சிருக்காங்க ஜாங்கிரி. அப்ப ஜாங்கிரின்ற பேரு இதெல்லாம் யாரோ குஜராத்திக்காரர்கள் நமக்கு கத்துக் கொடுத்ததுன்றான். இன்னைக்கு பலகாரங்களை பத்தி பாக்குற போது இந்த ஜாங்கிரின்ற வஸ்து எப்படி தமிழகத்துக்கு வந்துச்சுன்னா, இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றான், அது குஜராத்ல இருந்து வந்தது, குஜராத்தி இதுல இருந்து வந்தது, மராட்டியர்கள் இங்க ஆட்சி செய்யற காலத்துல நமக்குள்ள இந்த பலகாரங்கள்லாம் நமக்கு டிராவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தா நமக்கு இங்க எவிடன்ஸ் இருக்கு, அது எங்களுதுன்னு காப்பிரைட் நம்ம வாங்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். இதுதான் ரிசர்ச். புரியுதுல? அவன் என்ன சொல்றான், பாசிலை குறுகின் புன் புறவரிப்பு காரகள் பூவியர் பாகுடு பிடித்த இழை சூழ் வட்டம் பால் கலந்தவை போல். பால்ல கலந்தது மாதிரி அது என்ன இருக்கு, நிழல்தாள் வார்மணல் நீர்முகத்து உரைப்ப புனல் கால் கழிய பெழுதொரும் திரள்கால் அப்படின்னு போகுது. அங்க அந்த பணியாரம் தான் சுழன்று இருப்பாங்க. அந்த பக்கமா கீழே எல்லா மரங்களுடைய கால்களையும் தண்ணி நிறைச்சிருக்கும், பால் மாதிரி தண்ணி அப்படியே அங்கங்க நின்று இருக்கும். அவ்வளவு தண்ணி புனல் நாடு இது, நல்ல தண்ணியாக இருக்கும், எல்லா மரங்களின் காலிலும் தண்ணி வந்திருக்கும், அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு முதல் காட்சி, காஞ்சிபுரத்தை பற்றியான முதல் காட்சி நமக்கு வருது. தொடர்ந்து அவன் சொல்றான், சோலை கமிகின் சூழ் வயிற்றன்ன நீல பைங்குடம் தொலைச்சி நாளும் பெருமகிழ் இருக்கை மறியி சிறுகோட்டு குழவி திங்கள் கோள் நேர்ந்த அங்கு சுரவுவாய் அமைந்த சுரும்பு சூழ் சுடர்நுதல் நரவு பெயர்த்து அமர்ந்த நல்லெழில் மழைக்கண் மடவரல் மகிழருடு மகளிருடு பகல் விளையாடி பெறற்கரும் தொல்சீர் துறக்கம் ஏய்க்கும் பொய்யா மரபின் பூமலி பெருந்துரை செவ்வி கொள்பவரோடு ஆசையீ. அப்படியே போயிட்டே இருக்கு. நீங்க அங்க சோலைகள்லாம் இருக்குது, என்ன இருக்கு, கமுகஞ்சோலைகள். கமுகம்னா பாக்கு மரங்கள்லாம் நிறைய நிறைந்திருக்கும், பாக்கு மர சோலைகள் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அதுல குடங்குடமா நிறுத்த தேக்கப்பட்டிருக்கக்கூடிய குடங்கள் பாக்கு மரத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. என்ன எடுத்திருப்பாங்க, குடம்னா என்ன, கல்லு. அதெல்லாம் நல்லா தொலைச்சுன்னா நல்லா குடி, நல்ல சந்தோஷமா குடி. அங்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நல்லா குடிச்சிட்டு தொலைச்சி நாளும் பெருமகிழ் இருக்கை மறியே, அங்கேயே ரொம்ப சந்தோஷமா ஜாலியா உட்காந்து அங்க சின்ன பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. என்ன, சிறுகோட்டு குழவி திங்கள் கோல் நேர்ந்தாங்கு சுரவாய் அமைந்த சுரும்பு சூழ் சுடர் நுதல். அற்புதமாக இருக்கக்கூடிய நெற்றியுடைய நிலாவை போல் இருக்கக்கூடிய நெற்றியுடைய சிறு பெண்டீர்கள் அங்க நரவு பெயர்ந்தமர்ந்த நல்லெழில் மழைக்கண். அந்த பெண்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அந்த பெண் எப்படிப்பட்டதான், மழை மாதிரியான கண்ணு, மழை குளிர்ச்சியான கண்ணு, நல் எழில் மழைனா மழை மாதிரி சார் இப்படி நீட்டா இருக்குமா, கண்ணு கச்சாமச்சான் இருக்குமா, இல்ல, அது ரொம்ப நல்ல எழிலாக இருக்கக்கூடிய கண்ணு, அது மழை மாதிரி குளிர்ச்சியா இருக்கக்கூடிய கண்ணு. அமர்ந்தனாலே விருப்பம், பார்த்தாலே விரும்பத்தக்கதாக இருக்கக்கூடியது. அமர்னாலே விருப்பம் அப்படின்னு அர்த்தம். அமர்த்த நல் எழில் மழைக்கண். அது எப்படிப்பட்டது, நரவு பெயர்த்து, தேனை விட சுவையானது. தேன் பாயுது காதனிலேன்னு சொன்னான்ல, அதுக்கெல்லாம் தாத்தா நம்ம யாரு, இது வேறு புலன்.
கண்ணுல தேன் வந்தா கண்ணை அவிஞ்சு போடும்பா. ஆனா கவிஞன் வந்து அப்படி மாத்தி மாத்தி சொல்லலாம். அப்படியே தேன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்ணை பார்த்தாலே தேன் மாதிரி இருக்கக்கூடிய தேன் மாதிரி இப்படி அண்டாவாட்டம் இருக்குமா சார்? அப்படிலாம் இல்லை, சுவைக்காக சொல்றோம். சுவைக்காக தேன் மாதிரி இருக்கக்கூடிய சுவையான இனிமையான பார்க்க விரும்பத்தக்க குளிர்ச்சி பொருந்திய அந்த கண் மடவரல் பெண்கள் மகளிரோடு பகல் விளையாடி. அந்த இடத்துல பகல்ல நீ விளையாடுப்பா, ஏன்னா அந்த இடம் நல்ல குளிர்ச்சி, சோலைன்னா நல்ல கல் வேற குடிச்சிட்டுக்கிற, அப்ப சந்தோஷமா அங்க விளையாடிட்டு நீ என்ன பண்ணலாம், அடுத்தது போலாம். பெறற்கரும் தொல்சீர் துறக்கம் ஏய்க்கும் பொய்யா மரபின் பூமளி பெருந்துறை செவ்வி. அங்க ஒரு விழா நடந்து கொண்டிருக்கும். நீ போற நேரம் இந்த நேரம் ஒரு கோடை காலத்துல போற, கோடை காலத்துல அங்க என்ன நிகழ்ச்சி நடக்கும்? காஞ்சிபுரத்துல எல்லா நாளும் ஒரு விழா நடக்கும்பா. நீ போற நேரத்துல என்ன விழா நடந்து கொண்டிருக்கும் தெரியுமா? பூமளி பெருந்துறை செவ்வி. பெருந்துறையில செய்யக்கூடிய பூமளி, பூக்கள் எல்லாம் மலிந்திருக்கிற வசந்த கால உற்சவம் அப்படின்னு சொல்லுவோம்ல. பூ எல்லாம் எப்ப தோன்றும்? பூ நிறைய வசந்த காலம். அத வந்து தமிழ் மரபுல காமன் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. வசந்த விழா சித்திரை 1 சித்திரை நேரத்துல வர சித்திரை விழாவை நம்ம என்ன சொல்லுவோம்னா வசந்த விழான்னு சொல்லுவோம். அப்படி வசந்த விழா கொண்டாட்டம் நடக்கும். அப்ப அந்த கொண்டாட்டத்துல அதுதான் செவ்வி. அப்ப நிறைய பேரு அந்த வசந்த விழா காமன் விழாவை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். காமன் விழா மன்மதனுக்கான மன்மத கருவேலுக்காக எடுக்கப்படுகிற விழா. அப்படி ஒரு இப்பெல்லாம் அந்த கோயிலே எங்க இருக்குதுன்னு தெரியல. அந்த காலத்துல சங்க காலத்துல மன்மதனுக்கு எல்லாம் கோயில் இருந்திருக்கு, இப்ப இல்ல. அந்த கோயில் அந்த கருவேலுக்காக எடுக்கப்படுகிற அந்த விழா, அந்த வசந்த காலத்து உற்சவம், வசந்த உற்சவம் அது நடந்து கொண்டிருக்கும். அதுதான் இன்னைக்கு திருமாலுக்கு ஆயிடுச்சு. வரதருக்கு நடக்கக்கூடிய சித்திரையில தான் நடக்கும். அந்த உற்சவம் நடக்கிறது பாத்துங்க. அப்படியே அந்த உற்சவம் நடந்து கொண்டிருக்கும். அப்ப பெறற்கரும் அது 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 எப்படிப்படுது? தொல்சீர் துறக்கம் ஏய்க்கும். துறக்கம்னா சொர்க்கம். அது அந்த அந்த பண்டிகையை பார்க்கறதே எப்படி இருக்கும்னா ஒரு சொர்க்கத்துக்குள்ளார நுழைஞ்சிட்ட மாதிரி இருக்கும் அந்த கூட்டம். அப்படியான கூட்டம், ஆடலும் பாடலுமாக பெரும் இசை வாத்திய குழுக்களோட அந்த பெருது விழாவை இந்த ஊர் மக்கள் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். அந்த ஒரு சொர்க்கத்துக்குள்ளார நுழைஞ்ச மாதிரி இருக்கும். அது உள்ளார நீ போய் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களும் கூட சேர்ந்துன்னு அருந்திரல் கடவுள் வாழ்த்தி சிறிது நிம் கரும் கோர்த்து இன்னியம் எக்கிணர் கழிமின். நீயும் கையில கருவி வச்சுட்டு இருக்கிறல்ல, நீ எல்லாம் பாட்டு பாடுற ஆள் தானே. அப்ப உன்னுடைய கருவிகளை நீ எடுத்து என்ன பண்ண, நீயும் பாட்டு பாடின்னு கூட அந்த கூட்டத்தோட கூட்டமா பாட்டு பாடின்னு. அது யாரு? நீ விரும்புகிற அரும் திரள் கடவுள் வாழ்த்தி நீ உன்னுடைய கடவுளை வாழ்த்தி பாடிக்கொண்டு நீ என்ன பண்ணலாம், அந்த கூட்டத்தோட கூட்டமா போகணும். ஒரு காட்சி. அப்ப திருவிழா காட்சி. காஞ்சிபுரம் பெருமாள் வந்துட்டார், திருவிழா காட்சி வந்துடுச்சு. அது சொர்க்கத்தோட இணைச்சு காமிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட நகரம் இந்த நகரம் அப்படின்னு. அடுத்தது வாங்க, அடுத்த மேல அடுத்தது அதுதானடா. டேய் வரிசையா வருத, முன்னாடி போ. காஞ்சிமானர் டே ஏன்டா தள்ளின்னு போறீங்க? ஏண்டாப்பா சாமி, போங்கடா முன்னாடி. சரி, இது முடிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்தது வா. ரைட். காழோர் இகழ் பதம் நோக்கி கீழ நெடும் கை யானை நெய்மிதி கவளம் கடும் சூழ் மந்தி கவரும் காவில் களிறு கடன் அடக்கிய வெளிறு இல் கந்தின். அப்ப உள்ளார நீ அப்படியே போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா யானையை அடக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. யானையை புடிச்சிட்டு வந்திருப்பாங்க. யானையை புடித்து வந்து பழக்குவார்கள். அந்த களிறு கடன் அடக்கிய வெளிரியில் கந்தின் திண்டேர் குழிந்த குண்டு நெடும் தெருவில் நெடும் கை யானை நெய்மிதி கவளம். காழோர், காழோர்ன்றவங்க யானையை பழக்கக்கூடியவர்கள். யானையை பழக்கக்கூடியவர்கள் காழோர்னு பேரு. யானையெல்லாம் நிறைய புடிச்சிட்டு காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்து யானையை பழக்கி அதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இதழ் பதம் நோக்கி கீழ நெடும் கை யானை நெய்மிதி கவளம். நல்லா நெய் எல்லாம் போட்டு பெரிய பெரிய சோறை நல்லா மெதிச்சு நல்லா பெரிய பெரிய சோறை ஆக்கி யானைக்கு கொடுப்பாங்க. யானைக்கு எப்ப கொடுக்குறோம்னு பாத்துக்கின்னு அங்க காடு இல்லையா, அங்க மந்திகள் எல்லாம் காத்துட்டு இருக்கோம். குதிரை குரங்குகள் பார்த்துட்டே இருந்து எப்ப யானைக்கு கொடுக்குறானோ அந்த நேரத்துல அது பிடிக்கணும் ஓடும், அது பிடிக்கணும் ஓடும். அப்படிப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதி. அந்த நேரத்துல ஜாக்கிரதா போங்க.
அப்படி காலோர் இகழ்பதம் நோக்கி கீழ நெடும்கை யானை நெய் மிதி கவலம் கடும் சூழ் மந்தி கவரும் மந்திகள் எல்லாம் கவரும்படியாக இருக்கக்கூடிய காவில் சோலையில் களிர் கடன் அடக்கிய வெளிரியில் கந்தின் அவன் என்ன பண்ணுவான், களிருடைய கோபத்தை அடக்குவதற்காக அவர்கள் கொம்பு வச்சு எதை பண்ணுவாங்க, அதை அடக்கி கொண்டிருப்பார்கள். அந்த வழியாக தின்தேர் குழிந்த குண்டு நெடும் தெரு. அந்த தெரு எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, நிறைய தேர் இப்படியும் ஓடி இருக்கும், யானைகள்லாம் இப்படியும் விழுந்திருக்கும், போயிருக்கும், வந்திருக்கும். அதனால அந்த ரோடே ஒழுங்கா இருக்காது. இது ஒன்னா கரெக்ட், எப்பயும் பொருத்தமா இருக்குது. அந்த ரோடு எப்படி இருக்கும், குண்டு குழியுமாக இருக்கும். அந்த காஞ்சிபுரத்து அந்த வீதி எப்படி இருக்கும், குண்டு குழியுமா இருக்கும். ஏன் குண்டு குழியுமா இருக்குதுன்னா, தின்தேர் குழிந்த குண்டு நெடும் தெருவில் தின்தேர்கள் பெரிய பெரிய தேர் எல்லாம் அந்த வழியாக போயிருக்கிற காரணத்தினால குண்டும் குழியுமாக இருக்கக்கூடியது அந்த தெரு. அந்த தெரு வழியாக நீங்க போகணும். போகிற போது பாத்தீங்கன்னா அங்க படை வீரர்கள் இருப்பார்கள். அந்த தெருவில் நிறைய படை வீரர்கள் இருப்பாங்க, சாதாரண படை வீரர்கள் இல்ல. அந்த படை வீரர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்னா, அஞ்சத்தக்கவர்களாக இருப்பார்கள். ஆனா அவங்க ஊருக்கு போயிட்டா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உபசரிப்பதுல காஞ்சிபுரத்தை மாதிரி உபசரிக்கிறவங்களை ஆளை பார்க்க முடியாது. அந்த வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பார்த்தா கரடு முரடா இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, யாராவது விருந்தினர்கள் வந்து விட்டார்கள் என்றால், யாராவது புதுசா அந்த ஊருக்கு வந்துட்டாங்கன்னா, வாங்க 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 எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துன்னு போவாங்க, மறிப்பார்கள். நீங்க போன வேலையை விட்டுட்டு சாப்பிடறதுக்கே போயிடுவீங்க. இங்க வாங்க நம்ம கடையில இப்ப அதே அந்த வீதியில இப்ப கடைக்காரங்க தான் கூப்பிடுங்கிறாங்க, வாங்க வாங்க எங்க கடைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி. அந்த காலத்துல அந்த தெருவுல யாராவது நீங்கள் வந்தீர்கள்னா, புதிய ஆட்களாக வந்தீர்கள் பார்த்தா, எங்க வீட்டுல சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லா வீரர்களும் அவங்க வீட்டுக்கு உங்களை மறிப்பார்கள், தடுத்து நிறுத்துவாங்க. நீ போற வந்த வேலைய அவங்க பார்க்க விட மாட்டாங்க, எங்க வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும் அப்படி பண்ணுவாங்க. நீங்க தேர் திருவிழாவின் போது பார்க்கலாம். தேர் திருவிழா போது இன்றைக்கும் கூட உற்சாகமாக நிறைய வீதிகள்ல நிறைய கடைக்காரங்கள்லாம் அன்னதானங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஊர்ல பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் 2000-3000 வருஷமா நமக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு. அதன் கழுத்து அழகுப்பா. இப்படி நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு பகுதி. அப்படி அவர்கள் எல்லாம் மறிப்பார்கள். அதையெல்லாம் தாண்டி நீங்க என்ன பண்ணணும், நீங்க போகணும். அந்த அரசனை தொண்டைமான் இளந்திரையனை பார்ப்பதற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். வெளியே எடுத்துட்டு போடுங்க. வந்துச்சா? போர் அடிக்குதா? நம்ம ஊரை பத்தி எவ்வளவு செய்திகள் நம்ம சங்க இலக்கியத்துல இருக்கு. நமக்கு தலைமுடியாக இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான இலக்கியத்துல நம்ம ஊரை பத்தி இருக்குதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்தோஷப்படணும், தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கு. நான் இது ஒண்ணுத்தையே விரிவா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எதை சொல்றது எதை விடுறதுன்ற அளவுக்கு ஏராளமா இருக்கு. நூற்றுக்கணக்கான இலக்கியங்கள் இருக்கு காஞ்சிபுரத்தை பத்தி. நீங்க இலக்கணங்கள்ல சொல்லலாம், இலக்கணங்களில் காஞ்சிபுரம்ன்றத சொல்லிடலாம். ஆனா இலக்கியங்களில் காஞ்சிபுரம்னு சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளோ செய்திகள் இருக்கு. ஒவ்வொரு பகுதியாவே இதை சொல்லலாம். இதை பத்தி ஒரு 10-15 தீசிஸ் எழுதலாம், PhD தீசிஸ் எழுதலாம். அவ்வளோ சோர்ஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகுதி பரப்பு. கலம்பகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கலம்பகம் மட்டுமே 6 கலம்பகம் காஞ்சிபுரத்தை பத்தி இருக்கு. ஒரு கலம்பகம் 100 பாட்டு, அது மாதிரி அவ்வளோ இருக்கு. சிற்றிலக்கியங்கள்ல நூற்றுக்கணக்கான சிற்றிலக்கியங்கள் காஞ்சிபுரத்தை பத்தி இருக்கு. ஒவ்வொரு தெய்வங்களை பத்தியும் விதவிதமா இருக்கு. என்னப்பா திருப்பி முன்னாடி போ. என்ன பண்ணீங்க? வருவா இதுல பண்றா
இதான் பார்த்தோம். நிறைய இருக்கு செய்தி. நான் சில செய்திகளை மட்டும் சொல்லிட்டு போறேன். கரண்டா படா டே தின்தேர் குழித்த குண்டு நெடும் தெருவில் படை தொலைவு அறியா வழி மறிப்பாங்க. அவங்க எப்பயுமே கையில படைய தொலைக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பயும் ஆயுதங்களோட இருப்பார்கள். அப்படி ஆயுதங்களோடு இருக்கக்கூடிய படை வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கடைக்கால் யாத்த பல்குடி கிழி பல பேரு பல காலமாக இங்கே வாழக்கூடிய தொல்குடி அந்த மறவர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? கொடையும் கோலும் வழங்குனர் தடுத்த அவங்க என்ன பண்ணுவாங்க? கொடை கொடுப்பாங்க. கோல் உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க அப்படின்னு அதையும் கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் உங்களை தடுத்து நிறுத்துவார்கள். அடுத்தது அடையா வாயில் நிலைசூழ் படப்பை. அடையாத வாயிலை உடையதாக இந்த வளப்பம் பொருந்திய அந்த காஞ்சி மகரத்து கோட்டை இருக்கும். அந்த வாயில் எப்பயுமே அடைக்காது, யார் வேணாலும் வரலாம், அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட நீல் நிற உருவின் நெடியோன் கொப்பு நான்முக ஒருவர் பயந்த பல் இதழ் தாமரை பொகுட்டின் காண்கு வர தோன்றி. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, திருமால் இருக்காரே, திருமாலுடைய உந்தி கமலத்துல இருந்து யார் வந்தான்? பிரம்மா வந்தான் இல்லையா? பிரம்மா வந்ததாக சொல்ற நான்முக ஒருவர் பயந்த அந்த நான்முகனை பயந்த அந்த தாமரை இருக்கிறத, உந்தி கமலத்திலிருந்து வந்த தாமரை, அந்த தாமரைக்கு மேல புகுட்டு அந்த மொக்கு இருக்கும், உள்ளார ஒரு மஞ்சளா ஒரு திட்டு இருக்கும் இல்லையா? அந்த திட்டு மாதிரி காஞ்சிபுரத்து கோட்டை இருக்கு. அப்படி தாமரை மாதிரி. அப்ப சுற்றி இருக்கக்கூடிய வீதிகள் பரப்புகள்லாம் தாமரை இலைகள் மாதிரி, தாமரை இதழ்கள் மாதிரி தனித்தனி பகுதிகளாக அது சின்ன சின்ன பகுதியா இருந்தது. புரியுதா நான் சொல்றது? அப்படி தாமரை மாறி இருந்தது. அதுல நடுவுல இருக்கக்கூடிய தாமரை பொகுட்டின் கான் வர தோன்றி சுடுமண் ஓங்கிய நெடுநகர் வரைப்பு. அந்த 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 நகரம் எப்படி செய்யப்பட்டிருக்குன்னா, சுடுமண்ணால், சுடுமண்ணுன்னா என்ன? செங்காலால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள், கோட்டைகள், அது கட்டப்பட்டிருக்கு. செங்கற்களை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி அது எப்படி இருக்குது? அதை பார்த்தா அந்த தாமரை இதழில் அடுக்கின மாதிரி செங்கல்லால் சுட்டப்பட்ட அது அடுக்கி நெடுநகர். அது சாதாரண நகரம் இல்ல, சின்ன நகரம் இல்ல, பெரிய நகரம். அது இழுமென் புள்ளின் ஈண்டு கிளை தொழுதி கொழுமென் சினைய கோழியுள்ளும் பழமி குறும் பலா போல. அந்த நகரம் எப்படி இருக்கிறதுன்னா, அந்த நகரத்தை எப்படி இருக்குன்னா, பலா போல புலவு கடல் உடுத்த வானம் சூடிய மலர்தலை உலகத்துள்ளும் பலர்தொழ விழவு மேம்பட்ட பழவிரல் மூதூர். அது எப்படிப்பட்ட ஊர்? இது பழவிரல் மூதூர். இந்த காஞ்சிபுரத்தை இதுவே பழசு. இருக்கிற இலக்கியங்கள்லயே ரொம்ப பழசா இருக்கக்கூடிய சங்க இலக்கியம். அந்த இலக்கியமே பழைய ஊர்னு எதை சொல்லுது? காஞ்சிபுரத்தை சொல்லுது. மூதூர் எப்படிப்பட்ட ஊரு? பழைய ஊரு. அது என்னது? விரல் சிறப்புகள் நிறைந்த மூதூர். அதுவும் எப்படிப்பட்ட மூத்த ஊர் இது? பழவிரல், பழமையான சிறப்புகள் நிறைந்தது. பழமையான சிறப்புகள் நிறைந்த மூதூர். அந்த பழமையான சிறப்புகள் முட்டை ஊருன்னு மட்டும் சொல்லல, அதுக்கு முக்கியமான வரி ஒண்ணு சொல்றான். இன்னைக்கும் அது நடைமுறையில இருக்கு. திருவிழாவுக்கு பஞ்சமே இல்லை, ஏகப்பட்ட கோயில். மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா, அழகர் கோயில் திருவிழா, 2 தான் இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட திருவிழா. அப்படி விழவு மேம்பட்ட எல்லா நாளும் விழாக்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதுலயும் புதுசு புதுசா மேம்பாடு, சிறப்பான விழாக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய நகரமாக, பழமையான நகரமாக, சிறந்த நகரமாக இருக்கக்கூடியது இந்த மூதூர். இந்த மூதூரை மலர்தலை உலகத்துள்ளும் பலர்தொழ, இந்த மலர்தலை உலகத்தில் இருக்கிற பல பேரும் தொழுகிறார்கள், வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட எல்லோரும் வணங்கக்கூடியதாக, எல்லோரும் வரத்தக்கதாக இருக்கக்கூடிய ஒரு நகரம், பழமையான நகரம், விழாக்கள் நிறைந்த நகரம். அந்த நகரத்துல எல்லாரும் எப்படி வர்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஓமை சொல்றான். பலா போல. பலாவுல ஈ இருக்குதுல்ல, இழுமென் புல். அது என்னது? சின்ன இறக்கைகளை உடைய ஈக்கள் எல்லாம் பழவும். பலாப்பழத்துல வாசனை வருதுன்னா அது வெடிச்சு பலாப்பழம் பழுத்துருச்சுன்னா ஈ எல்லாம் எப்படி முக்கியம்? அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற பலர்களும் மொய்க்கக்கூடிய நகரம் இந்த காஞ்சி நகரம். பழமையான நகரம், விழா நிறைந்த நகரம்,
விழா மேம்பட்ட நகரம், முதுமையான நகரம், அது பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கியக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கிற பலரும் வந்து தங்கக்கூடியதாக இருக்கக்கூடியதுன்னு எவ்வளவு பெரிய பாராட்டு இந்த நகரத்தை பத்தி. வேற ஒரு ஊருக்கு இப்படி ஒரு பாராட்டு தமிழ் இலக்கியம் சொல்லியிருக்க முடியாது, அப்படி சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட், அடுத்தது தேவர் கோமான் முன்னாடிமா இதானா? சரி, இப்ப அந்த நகரத்தை பத்தி சொல்லியாச்சு. அதை பற்றிலாம் நீங்க அந்த பெருமானாற்று படையில பார்த்துக்கலாம். இது ஒரு இலக்கியம் தான் சொன்னேன். இது மாதிரி காப்பியங்கள்ல மணிமேகலை மிக சிறப்பாக பேசப்படுகிறது. உங்களுக்கு அந்த கதை தெரியும். மணிமேகலை காப்பியத்துல மணிமேகலை அந்த அட்சய பாத்திரம் எல்லாம் பெற்றுக்கொண்டு வஞ்சி நகரத்திற்கு சென்று தர்க்கம் பல்வேறு மதவாதிகளோடு தர்க்கம் நிகழ்த்தி எந்த மதமும் சிறப்பானதில்லை, எந்த தத்துவங்களும் சிறப்பானதில்லை என்ற முடிவுக்கு வருகிறாள். கடைசியா அவ எங்க போகிறதுன்னு போகும்போது அந்த அட்சய பாத்திரத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அப்ப அங்க சொல்றாங்க, நீ காஞ்சி மாநகரத்திற்கு போ, உங்க அம்மாவும் உனக்கு வழிகாட்டியாகிய இங்கிய அரவண அடிகள் இருக்கிறாங்களே, மாதவியும் அரவண அடிகளும் எங்க போயிருக்காங்க? காஞ்சிபுரத்துக்கு தான் போயிருக்காங்க. ஏன் அங்க போயிருக்காங்க தெரியுமா? பூம்புகார் அழிந்து விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பூம்புகார் அழிந்து விடும், ஆகையினால அங்கிருந்து நாம காஞ்சிபுரத்துக்கு போய் விடலாம் என்று சொல்லி இந்த புத்த துறவிகள் எல்லாம், குறிப்பாக அரவண அடிகளும் மாதவியும் காஞ்சிபுரத்துல வந்து தங்கி இங்கே அவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய அறத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீ காஞ்சிபுரத்துக்கு போ. காஞ்சிபுரத்துக்கு போறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. காஞ்சிபுரம் இப்ப வறட்சியில் வாடிக்கொண்டிருக்கிறது, மழை இல்லை ரொம்ப நாளா. அந்த மணிமேகலை இந்த கதை நடக்கிற நேரத்துல வறட்சியில் இருக்கு, பசி பஞ்சம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. மாதவி மணிமேகலை ஆகிய உன் கையில அட்சய பாத்திரம் இருக்கு. இப்ப நீ யாருக்காவது உதவணும்னு நினைச்சுன்னா இந்த நேரத்துல யாருக்கு உதவலாம்? காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா நிறைய பேருக்கு உதவுகிற வாய்ப்பு இருக்கும். நீ புத்த மதத்து தத்துவங்களை அறிந்து கொள்வதற்கும் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். உன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய அரவண அடிகளும் உன்னுடைய அம்மையாகிய மாதவியும் அங்கதான் போயிருக்காங்க. அதனால நீ அந்த இடத்துக்கு போ என்று வஞ்சி நகரத்துல சொல்லப்படுகிறது. வஞ்சி நகரத்திலிருந்து புறப்பட்டு காஞ்சி மாநகர் புக்க காதை என்ற பகுதியில காஞ்சி மாநகரத்திற்கு யார் வருகிறாள்? மணிமேகலை வருகிறாள். இதான் கதை. இந்த கதையில பாருங்க, பொன்னையில் காஞ்சி. அவன் என்ன சொல்றான்? காஞ்சின்னு சொல்லும் போதே மணிமேகலையில அந்த சீத்தலை சாத்தனார் சொல்றாரு, எப்படிப்பட்ட காஞ்சிபுரம் அது? பொன்னையில் காஞ்சி, பொன்னால் வேயப்பட்ட கோட்டைகள் நிறைந்த காஞ்சி. அப்ப பொன்னாலேயே இப்ப பொண்ணு கோபுரம்லாம் இப்ப பண்றாங்கல்ல, அதெல்லாம் அப்பயே பண்ணிட்டுக்கிறான், பாத்துக்கோ. அப்படி பொன்னாலேயே வேய்ந்திருக்கக்கூடிய காஞ்சி நாடு கவின் அழிந்து. அது என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு? கவின் அழிந்தது. அதனுடைய அழகு கெட்டு வறுமை உற்று அது இன்றைக்கு கடுமையான நிலையில மண் உயிர் மடிய மழை வளம் கரத்தலின், மண் உயிர்கள் எல்லாம் ஆளும்படியாக மழை வளம் இல்லாமல் போய் அந்நகர் மாதவர்க்கு ஐயம் இடுவோர், அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மாதவர்கள், தவம் செய்யக்கூடியவர்கள், துறவிகள், அவர்கள் அவங்கவுங்க சாப்பிடறதுக்கே வழி இல்லை, தவமுடையவர்களுக்கு யார் சாப்பாடு போடுவான்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்மையின் இந்நகர் எய்தினர் காணாய், ஆறுயிர் மருந்தே. இந்த உலகத்திற்கெல்லாம் ஆறுயிருக்கே மருந்தாகி போல இருக்கக்கூடிய மணிமேகலையே, நீ என்ன பண்ண? அந்நாட்டு அகவையின் கார் என தோன்றி காத்தல் நின் கடன் என. ஒரு மழை போய் வந்தா, ஒரு காத்துக்கு வறுமையில் காத்துக்கு வாடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு மழை வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீ அந்த நகரத்திற்கு போய் நீ என்ன பண்ண? அருந்தவன் அருள ஆயிழை வணங்கி திருந்திய பாத்திரம் செங்கையின் ஏந்தி, கையில அந்த அட்சய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் சொன்ன உடனே அவ காஞ்சிபுரத்துக்கு கிளம்புகிறாள். கொடிமதில் மூதூர் குடக்கண் நின்று ஓங்கி, அந்த வஞ்சி மாநகரத்தினுடைய குடக்கு மேற்கு திசையிலே நின்று அவள் என்ன பண்றா? மேற்கு திசை பக்கமா பார்த்து வடதிசை மருங்கின் வானத்து இயங்கி. இன்னைக்கு இருக்கிற கரூர் வஞ்சி நகரத்துல பார்க்கலாம், மேற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி வருகிறாள். வடக்குலதான் காஞ்சிபுரம் இருக்கு. வடக்கு நோக்கி வடமேற்கு திசையில, வடகிழக்கு திசையில இருக்கு. மேற்குல இருந்து
கிழக்கு வடகிழக்கு திசையில அவள் வருகிறாள். வடகிழக்கு இயங்கி வானத்து இயங்கி வானத்திலே பறந்து வருகிறாள். அதெல்லாம் மணிமேகலையில வரக்கூடிய இயற்கை இயந்த காட்சிகள். அணியிழை கேளாய். அடுத்து வாப்பா. தேவர் கோமான் காவல் மாநகர் மண்மிசை கிடந்தன. இத 2 வகையா பொருள் கொள்றாங்க, ரொம்ப முக்கியமா. வானத்துல இந்திரன் இருக்கிறானே, இந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய நகரம் எப்படி இருக்கும்? தேவர்கள் வாழக்கூடிய நகரம் எப்படி இருக்கும்? அது என்ன நகரம்? சொர்க்கம். சொர்க்கம் எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குதான் அந்த ஊரு. வானத்துல இருந்து பாக்குறாள். இத உரையாசிரியர்கள் 2 வகையா கருத்து சொல்றாங்க. வஞ்சி மாநகரத்தை தான் அவள் அப்படி சொன்னாள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, அவ பறந்துட்டா, வடக்கு திசை நோக்கி வந்துட்டாள்னு அர்த்தம். வடக்கு திசை இருந்து வரும்போது வந்துட்டாள்னால காஞ்சிபுரத்தை தான் சொல்லுது. அப்ப காஞ்சிபுரத்தை தான் அந்த தொடர் சொல்லுதுன்னு இருக்கும். காஞ்சிபுரம் மேல இருந்து பார்க்கும்போது ஒரு பிளைட்டு அந்த பறவை வியூல பாக்குறப்போ இது எப்படி இருக்குதான்? ஒரு தேவலோகம் போல இருக்கிறதாம். ஒரு தேவலோகம் போல காட்சி தரக்கூடியதாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பார்த்து எப்படி அடிக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கண்டு உளம் கசிந்து பொன்னகர் வரிதா புல் என்றாயது. அப்படிப்பட்ட அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம்? அப்படி ஒரு தேவலோகம் போல இருக்கக்கூடிய நகரம். அந்த நகரம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? வறுமையின் காரணமாக என்ன ஆயிடுச்சு? பொன்னகர், பொன் நிறைந்த நகரம் இன்னைக்கு வரிதா புல் என ஆயது. சின்ன சும்மா சாதாரணமாக ஆகிவிட்டதே என்று மணிமேகலை பார்த்து விட்டு அவள் மனம் உருகி அவள் என்ன பண்றா? பொன் கொடி மூதூர் புரிசை வளம் கொண்டு, பொன் கொடி பொன்னாலான கொடி இருக்கக்கூடிய அந்த ஊரை வளம் முதல்ல வளம் வர்றா. காஞ்சி மாநகரத்து மேல இருந்தே பாக்குறா, உள்ளார வரல. பொன்னாலான கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அதை சுத்தி வளம் அவ என்ன பண்றா? தொடுகழல் கிள்ளி துணை இளங்கிள்ளி செம்பொன் மாச்சினை திருமணி மாசடை பைம்பூம் போதி பகவத் இயற்றிய சேதியம் தொழுது. அவர் ஒரு பௌத்த சமயத்தை சார்ந்தவள். அப்ப அவ எங்க வருவா? காஞ்சிபுரத்துக்கு வந்தா முதல்ல எங்க இருந்து வர்றது? இப்ப நம்ம எங்க போனோம்னா முதல்ல எங்க காஞ்சிபுரத்தை பார்க்கணும், எந்த இடத்துல இருந்து தொடங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு பிடிச்ச கோயில்ல இருந்து தான் தொடங்குவோம் இல்லையா? அது மாதிரி அவ காஞ்சிபுரத்துக்கு வருகிறாள். ஒரு வளம் ஒரு சுத்தி பாத்துறா. இது ஏற்பட்ட நகரம் இப்படி வறுமைப்பட்டு கிடக்கிறதேன்னு பார்த்துட்டு அவ இறங்குகிறாள். எந்த இடத்துக்கு வர்றான்னா, யாரு? தொடுகழல் கிள்ளி என்று சொல்லக்கூடியவன். அவனுடைய மகன் துணை இளங்கிள்ளி என்று சொல்லக்கூடியவன் புத்தருக்காக உருவாக்கிய ஒரு கோயில் சேதின்னு சொல்லுவாங்க. சேதியம், சேதினா இப்ப நம்ம கோயில்னு சொல்றோம், ஆலயம்னு சொல்றோம், பள்ளிவாசல்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி பௌத்த மடாலயம், பௌத்தர்கள் வழிபடக்கூடிய இடத்துக்கு சேதியம். ஜெயினம் அது என்னப்பா, ஜெய்தன்யம் அப்படின்னுவாங்க. அதான் தமிழ்படுத்தி, இந்த பாலி மொழியிலிருந்து தமிழ்படுத்தி சேதியம் என்று சொல்லுகிறார் அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல்றாங்க. அப்பேற்பட்ட அந்த சேதியம் என்று சொல்லக்கூடிய அந்த கோயில்ல அவள் நிற்கிறாள். தென்மேற்காக, அது எங்க இருக்கு? தென்மேற்காக அவள் காஞ்சிபுரத்துக்கு உள்ளார நுழையிறது. இப்ப நீங்க பெருமாநாட்டுப்படையில உள்ளார நுழைஞ்சது எந்த பக்கம்? தெற்கு திசையிலிருந்து நுழைஞ்சாங்க. தெற்கு திசையிலிருந்து கடற்கரை ஓரமாக வரதராஜர் கோயில் வழியா அவன் உள்ளார நுழைஞ்ச காட்சியை பார்த்தோம். இப்ப இது எந்த பக்கம்? எந்த திசை? தென்மேற்காக, தென்மேற்குல இருந்து உள்ளார நுழையிறாங்க. அப்படின்னா வந்தவாசியில இருந்து வர்ற பாதை இருக்குல்ல, அந்த பாதை வழியா, செவிலிமேடு பாதை வழியா வர்றா. அந்த பக்கம் தான் என்ன கோயில் இருந்திருக்கணும்ப்பா? இந்த சேதியம் என்று சொல்லக்கூடிய இந்த கிள்ளி, இளங்கிள்ளி உருவாக்கிய புத்த ஆலயம் அங்க இருந்திருக்கணும். அந்த இடத்துல அவள் தங்கி அங்க வணங்கி விட்டு அவள் உள்ளார வர்றா அப்படின்றது பாக்குறோம். அடுத்தது சரி, வையம் காவலன் தன்பால் சென்று கைதொழுது இறைஞ்சி கஞ்சுகன் உரைப்போன். இவ வந்தாள் அப்படின்ற செய்தியை கஞ்சுகன் ஒற்றர்கள் அங்க பார்த்திருக்கிறவன், நல்லா அரச ஆடை அணிஞ்சிருக்கிறவன். கஞ்சுகம்னா ஆடை அணிந்திருக்கக்கூடியவர்கள், அரசு அலுவலர்கள். அவன் பார்த்துட்டு என்ன பண்றான்? ஓடி போய் அரசன் கிட்ட போய் சொல்றான். என்னன்னு? கோவலன் மடந்தை குணவதம் புரிந்தோள். யார் அவ? கோவலனுடைய மகள். அவ நாவலம் தீவில் தான் நனி மிக்கோள் அங்கையன் ஏந்திய அமுத சுரபியோடு
தங்காது இப்பதி தருமவத தருமவத தருமத வனத்தே தருமத வனம். அந்த வனம் பகுதி, அந்த பகுதியில தர்மத வனம் என்று ஒரு காடு இருந்திருக்கு. இப்ப எப்படி தெற்கு திசையில ஒரு காடு இருந்தது, அது மாதிரி அந்த தர்மத வனம் என்று சொல்லக்கூடிய அந்த காட்டுல அவள் வந்திருக்கிறாள். எப்படி வந்தால் மாமழையன, மாமழை போல வந்திருக்கிறாள். நாமெல்லாம் தாகத்தில் இருக்கிறோம், வறுமையில் இருக்கிறோம். இப்ப நமக்கு கிடைச்ச மருந்து போல, மழை போல அவள் வந்திருக்கிறாள் என்ற செய்தியை அரசனிடத்தில் சொல்றாங்க. சொன்ன உடனே மந்திர சுற்றமுடு மன்னனும் விரும்பி எல்லா தன்னுடைய கூட்ட அமைச்சர்கள் எல்லாம் கூட்டி பேசலாம். இப்படி ஒரு பொண்ணு வந்திருக்காளாமே, இவ வந்திருக்காமே அப்படின்னு பேசிட்டு, கந்திர்பாவை கட்டுரை எல்லாம் வாயாகின்றன வந்தித்து ஏந்தி ஆய்வலை நல்லால் தன்னுழை சென்று செங்கோல் கேடியோ செய்தவம் பிழைத்தோ கொங்கவிழ் குழலார் கற்பு குறைபட்டோ நலந்தகை நல்லாய் நல் நாடு எல்லாம் அலத்தல் காலை ஆகியது அறியேன் மயங்குவேன் முன்னர்வோ மாதெய்வம் தோன்றி உயங்காது ஒழினின் உயர்தவத்தால் ஓர் காரிகை தோன்றும் அவள் பெரும் கடிஞையின் ஆறுயிர் மருந்தால் அகல் நிலம் உய்யும் அப்படின்னு ஒரு செய்தி. அவள் கிட்ட அந்த மணிமேகலையை போய் பாக்குறாங்க, சுற்றத்தோட போய் பாக்குறாங்க. அம்மா, என் நாடுல ஏதோ குற்றம், நான் செய்த குற்றமோ, என் மக்கள் செய்த குற்றமோ, இல்ல இங்க இருக்கக்கூடிய பெண்கள் கற்பு தவறியதனால் ஏற்பட்ட குற்றமோ, இந்த நகரத்துல வறுமை ஏற்பட்டு விட்டது, ஏதோ காரணத்தினால் வறுமை ஏற்பட்டு விட்டது, இல்லை. ஆனால் கந்தியற்பாவை என்று சொல்லி கந்து கடவுள் அப்படின்னு ஒரு கடவுள் சங்க காலத்துல வழிபட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன, கந்துனா தூண், தூணையே கடவுளாக வழிபடும். இப்ப லிங்க வழிபாட்டுக்கெல்லாம் மூலமானதுன்னு சொல்லலாம் கந்து கடவுள். அது கந்தன் அப்படின்னு வேற சொல்லணும். ஒரு தூண் மாதிரியாக இருக்கக்கூடிய கடவுள். அப்ப அந்த கந்தியர் கடவுள் வந்து சொல்லியிருக்கிறது, ஏற்கனவே சொல்லியிருக்கு, இந்த இடத்துல இந்த ஊருக்கு ஒரு பெண் வருவாள், கையிலே ஒரு அட்சய பாத்திரத்தோடு வருவாள். அந்த தெய்வ பாத்திர பிட்சை பாத்திரம், அந்த தெய்வ பிட்சை பாத்திரத்தை கொண்டு வருவாள். அவள் வந்த பிறகு இங்க இந்த நாடு வளம் பிறகும் என்று சொன்னார்கள். அந்த பொண்ணு நீதானாமா, இதோ வந்திருக்கிறியே அப்படின்னு அவள் இடத்துல போய் சொல்றார். காரிகை தோன்றும் அவள் பெருங்கடிஞையின் ஆறுயிர் மருந்தால், அதுல இருந்து தரக்கூடிய அந்த மருந்தினால் இந்த காஞ்சி மாநகரம் மீண்டும் புத்துயிர் பெறும் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த பெண் நீங்க தான் பொழுது அப்படின்னு சொல்லுகிறான். அரசன் போய் சொல்றான். சொன்ன உடனே ஆங்கவள் அருளால் அமர்ப்போன் ஏவலில் தாங்கா மாறியும் தான் நனி பொழியும் அந்நாள் இந்த அகநகர் புகுந்த பின்னால் நிகழும் பேரறம் பலவால் கார்வரம் கூறினும் நீர் வரம் கூறாது. அந்த கடவுள் சொல்லிச்சு என்ன தெரியுமா, அவள் வருவாள், அவள் வந்து அறம் செய்வாள், அவள் அறம் செய்த பிறகு நல்ல வளம் பெருகிவிடும். அதுக்கப்புறம் மழையே பெய்யல்னா கூட பரவாயில்லையா, இந்த மாநகரத்துல தண்ணிக்கு பஞ்சமே ஏற்படாது. அவள் வந்த பிறகு மழை பெய்யவில்லை, கார் வரம் கூறினும், கார் மழை வராமல் போனாலும் கூட எது வரும், நீர் வரம் கூறாது, நீர் என்றைக்குமே வறட்சி உறாது அப்படின்னு அது சொல்லுச்சு. பாரக வீதியில் பண்டையோடு இழைத்த கோமுகு என்னும் கொழுநீர் இளஞ்சியோடு, இங்க கொழுநீர் இளஞ்சி, இங்க இருக்கக்கூடிய நீர்நிலை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம். இந்த நீர்நிலைகள்ல எது இந்த நீர்நிலை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணலாம். இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இதுல வர்ற கொழுஞ்சி, அது கோமுகி என்னும் நதி, அந்த நதி அதுல இளஞ்சியோடு மாமணி பல்லவம் வந்தது ஈங்கி என போய், இதெல்லாம் பல்லவ நாட்டுல பல்லவ தீவு, இந்த மணிமேகலையில வர்ற பல்லவ தீவுல தான் அவ கோமுகி நதியில இந்த அட்சய பாத்திரத்தை பெற்றுக்கொண்டு வந்தாள்ன்றதுக்கு முன்கதை. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்றான், பொய்கையும் பொழிலும் புனைமின் என்று அறைந்தது அத்தெய்வதம் போயப்பின் செய்து யாம் அமைத்தது இவ்விடம். அந்த மணிப்பல்லவ தீவில் இருக்கக்கூடிய ஆறு போல, அங்க இருக்கக்கூடிய சோலை போல இங்க உருவாக்கு என்று அந்த தெய்வம் எனக்கு சொன்னது. அதனால உருவாக்குனதாமா நீ தங்கி இருக்கிறியே இந்த வனம். இந்த வனம் என்ன வனம், ஏற்கனவே சொன்னமே, முன்னாடி போப்பா, என்ன வனது வனம் அது, முன்னாடி வாங்க, எந்த வனத்துல வந்துருக்கான், தருமத வனத்தை, தருமத வனம், தருமத வனம் என்று சொல்லக்கூடிய இந்த வனத்தை நான் உருவாக்கினேன், அந்த இடத்துலதாமா நீ வந்திருக்கிற அப்படின்னு அவன் சொல்ல, அவர் கண்டு உளம் சிறந்த காரிகை நல்லால்
பண்டையம் பிறப்பினை பான்மையில் காட்டிய அங்கு அப்பீடிகை இது என அறவோன் பங்கைய பீடிகை பான்மையின் வகுத்து தீவத்திலகியும் திருமணி மேகலா மாபெரும் தெய்வமும் வந்துதித்து ஏத்தற்கு ஒத்த கோயிலுள் அத்தக புனைந்து விழவும் சிறப்பும் வேந்தன் ஏற்ற தொழுதகை மாதர் தொழுதனல் ஏத்தி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி வருகிறது. இது இந்த பகுதியை படிக்கிற போது அவள் எந்த திசையில இருந்தா காஞ்சிபுரத்துக்கு தென்மேற்கு வடமேற்கு திசையில அவள் வந்தாள் அப்படின்னு பார்த்தோம். அந்த திசையில இன்றைக்கும் மணிமேகலைக்கு ஒரு கோயில் இருக்கு. நீங்க கருக்கினில் அமர்ந்தால்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கருக்கினில் அமர்ந்தால் கோயில்ல பாத்தீங்கன்னா புத்தர் சிற்பங்கள் இருக்கும். அது அம்மன் கோயில். அது உள்ள புத்தர் சிற்பங்கள் இருக்கும். அத புத்த ரிஷி அப்படின்னு போட்டிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாதி உருவம் கொண்டிருக்கிற ஒரு பெண் தெய்வம் உருவம் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா மணிமேகலைனே எழுதி வச்சிருந்தது. இப்ப பெயிண்ட் அடிச்சுட்டாங்க. இப்ப நீங்க போய் பார்க்கலாம், இப்ப கூட போய் பார்க்கலாம். அங்க மூத்த தேவி மூஷ்டா தேவி தேவிக்கான ஜேஷ்டா தேவிக்கு அங்க சிற்பங்கள்லாம் இருக்கு. ரொம்ப அற்புதமான கோயில். அதை இதோட சொல்லப்படக்கூடியதோட ரொம்ப மேட்ச் ஆகிறது. இன்னும் அகழ்வாய்வுகள் அந்த பகுதியில செஞ்சோம்னா மிக இதனோட பொருந்தக்கூடியது. அது ஒரு பௌத்த கோயிலாக இருக்கக்கூடிய காரணம் அதுக்கு இருக்கக்கூடிய புத்தர் சிலை, அதுல கூட இருக்கக்கூடிய அந்த மணிமேகலைக்கான விஷயம். ஒருவேளை அவள் வந்து தங்கின கோயில் அதுவாகதான் இருக்கும். ஒருவேளை சோழ அரசன் இளங்கிள்ளி ஏற்படுத்தின கோயில் அதுதான். பிற்காலத்துல அது இப்ப இருக்கக்கூடிய கோபுரங்கள் கோயில் அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பிற்கால கோயில் அமைதி. அது பிற்காலத்துல ஒரு 1000 ஆண்டுகள் பழமையானதுதான் அது. ஆனா அதுக்கு உள்ளார நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சிற்ப தூண்கள் 2 பல்லவர் காலத்து சிற்ப தூண்கள், சிங்க தூண்கள் இருக்குது அதுக்குள்ளார. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அது பழமைக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய எச்சங்கள். அதுக்கு இருக்கிற அந்த சிற்பங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எச்சங்கள். இதெல்லாம் நாம ஆய்வுக்குரிய விஷயம். இதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய அதனோட கனெக்ட் பண்ணலாம். இந்த மணிமேகலையோட கனெக்டா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். அது அந்த இடத்துல அவள் இருக்கிறாள். அந்த பக்கம் அப்ப முழுக்க காடாக இருந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மிகப்பெரிய காடு, அந்த வனம் அறத்தை வளர்க்கக்கூடிய காடாக இருந்திருக்கிறது. அங்க நான் எங்க இருந்தனோ எப்படி என் மிற்புறப்பை அறிந்திருக்க அந்த பீடிகையை எல்லாம் உருவாக்கு அப்படின்லாம் அவ செய்கிறாள். அதெல்லாம் உருவாக்குகிறார்கள். மொய்த்த மூவொரு பாடை மாக்களில் இந்த காஞ்சி மாநகரத்துல இதுல வரக்கூடிய செய்தி, நான் வேகமா போறேன், நிறைய செய்திகள் வருது அந்த பகுதியில. அங்க எப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் மொய்த்திருக்கிறார்கள் இந்த காஞ்சிபுரத்தில். அவள் அறம் செய்கிறாள். அந்த பீடிகையில ஏறி நின்று அங்கிருந்து அவள் அன்னதானம் செய்கின்றாள். அந்த அட்சய பாத்திரத்தை வைத்துக்கொண்டு எல்லாருக்கும் உணவு தானம் செய்கிறாள். யாரும் தன்னோட உயிரை காப்பாற்ற தானம் செய்தவங்களை என்னைக்குமே மறக்க மாட்டாங்க, எந்த தானம் செஞ்சாலும். அதனாலதான் அவளுக்கு காலங்கள் மாறினா கூட அவளுக்கு சிலை வச்சிருக்கான். எத்தனை காலங்களாலும் எத்தனை ஆண்டுகள் எத்தனை விஷயங்கள் கடந்தோம், 2000 ஆண்டுகள் கடந்தாலும் கூட அவளுக்கு அவளுடைய எச்சங்கள் இன்னைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அது சாதாரண விஷயம் இல்லை. அவ கொடுக்கறத துறவிகள் வந்து சாப்பிடுகிறார்கள், வெவ்வேறு விதமான ஆட்கள் வந்து சாப்பிடுகிறார்கள். அப்படி சாப்பிட்றவங்கல்ல மொய்த்த மூவொரு பாடை மாக்கள் அப்படின்றான். மொய்த்த மூவொரு பாடைன்னா என்ன? மொத்தம் 3000 எத்தனை செப்பு மொழி 18 உடையாள் நான் பாரதியா. அந்த 18ன்றது நம்ம தமிழகத்தை சுத்தி இருக்கக்கூடிய 18 நாடுகள், 17 நாடுகள் தமிழோட சேர்த்து 18. அப்ப அந்த செப்பு 18 என்னது? சிங்களம், சோனகம், சாவகம், சீனம், துளு, குடகம், கொங்கணம், கன்னடம், கொல்லம், தெலுங்கம், கலிங்கம், வங்கம், கங்கம், மகதம், கடாரம், கவுளம், கடும் குசலம், அதான் குஜராத்ன்னு சொல்றது குசலம், தங்கும் புகழ் தமிழ் சூழ் 17 நிலம் தாமியவையே. 17 நிலங்கள், அதனோட தமிழ் சேர்த்து 18. இந்த 18 தான் மொய்த்த மூவொரு பாடை மாக்கள்னு சொல்றான். அத்தனை பேரும் எங்க இருக்கிறான்? காஞ்சிபுரத்துல இருக்கிறான். இது ஒரு பன்னாட்டு நகரம். இப்ப பன்னாட்டு நகரம்னு ஆரோவில்ல சொல்லுவாங்க. எல்லா உலகத்தை சார்ந்த எல்லா மாணவர்களும் வாழக்கூடிய ஒரு நகரம், அதுதான் பன்னாட்டு நகரம்னு சொல்லுவாங்க. அப்ப காஞ்சிபுரம் வந்து ஒரு பன்னாட்டு நகரம், எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற குறிப்பை இந்த இலக்கியம் இதுல குறிப்பிடுது. அதுல எப்படிப்பட்டவங்க? இத்தனை மொய்த்த மூவர், அவங்களாம் எப்படி வரலாம்? மொய்க்கிறாங்களாம் சாப்பிட்றதுக்கு. இவ கொடுக்குற அந்த அட்சய பாத்திரத்துல இருந்து எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா அவ்வளவு வறுமை. இங்க வியாபாரம் செய்யறதுக்காக வந்திருப்பான். இது ஒரு வியாபார வணிக நகரம். அதனால வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்து தொழில் செய்வதற்காக இங்க அந்த அத்தனை மொழி பேசக்கூடியவர்கள் ஏன் இங்க வந்தான்? வியாபாரம் செய்வதற்காக வந்தான். அவர்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்டார்கள் என்று அந்த செய்தி பேசப்படுகிறது. இதெல்லாம் மிக அரிய குறிப்புகள். நெக்ஸ்ட்
இப்படி தாயர் தம்முடன் அல்லவை கடிந்த அரவண அடிகளும் மல்லல் மூதூர் மண்ணுயிர் முதல்வி நல்லறச்சாலை நன்னினர் சேரலும் சென்று அவர் தம்மை திருவடி வணங்கி நன்று என விரும்பி நல்லடி கழுவி ஆசனத்து ஏற்றி அருஞ்சுவை நால்வகை போனகம் ஏந்தி பொழுதினில் கொண்ட பின் பாசிலை திரையலும் பலிதமும் படைத்து வாய்வதாக என் மனப்பாட்டு அறம் என மாயை விட்டு இறைஞ்சினல் மணிமேகலை என் அப்படின்னு அந்த பகுதி முடியுது. அவங்க அம்மாவையோ இல்ல அரவணடிகளையோ அவள் தேடி போகவில்லை. அவள் செய்கிற அறம் இந்த ஊர் முழுவதும் பரவுகிறது. எல்லாரும் அந்த அறத்தைக்காக அவள்கிட்ட உணவு அருந்தி சாப்பிடுவதற்காக வருகிறார்கள். அப்படி வருகிற போது இவள் இப்படி வந்திருக்கிறாள்ன்றது யாருன்றதை தேடிக்கிட்டு அவங்க அந்த அம்மாவும் அந்த அரவணடிகளும் வருகிறார்கள். அப்படி வந்தவங்களை இவள் பார்த்து விட்டு அவர்களை அழைத்து அவர்களுக்கு பணிவிடைகள் செய்து அவர்களை உறங்க வைத்து அவர்களிடத்தில் அந்த பௌத்த அறங்களை எல்லாம் கேட்டறிந்தாள் என்று கதை போகிறது விஷயம். அதுல காஞ்சி மாநகரத்திற்கு அவள் வந்த இடம், காஞ்சி மாநகரத்தை பற்றிய பிக்சர் அதை இடையில இடம் பெறுகிறது என்று பார்க்கிறோம். அது சிலப்பதிகாரம் எதை முடிவுடை மூவேந்தர்களுடைய 3 நகரங்களையும் சிறப்பு செய்தது. அதுலயும் வஞ்சி நகரத்திற்கு தான் மிகுதியான சிறப்பை கொண்டு சேர்த்தது. அது கோயில் கட்டுறது. அந்த வஞ்சி நகரத்திலிருந்து காஞ்சியை சிறப்புகிற ஒரு தன்மையை யார் கொண்டாடுறா? மணிமேகலை கொண்டு வருகிறது. அப்ப இந்த 3 நகரம் இப்ப இதனுடைய தொடர்ச்சியில பாத்தீங்கன்னா முடிவுடை மூவேந்தர்களுடைய 3 நகரங்களை விட சிறப்பானது காஞ்சிபுரம் என்ற நிலையில இந்த மணிமேகலை நிறைவு செய்கிறது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரியது இந்த காஞ்சிபுரம் என்பதை இலக்கிய செய்திகள் வழியே நாம் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இது மாதிரி பாத்தீங்கன்னா காஞ்சியில நிறைய